විශේෂයෙන්ම මේ වර්ෂයේ අවසාන දේවමයට කලින් දේවමය. இந்த வருஷத்தினுடைய கடைசி ஆராதனைக்கு முதல் ஆராதனை. ඉතින් ඒ අවස්ථාව ඔබ සමග වචනය බෙදා ගන්න ලැබීම ඉතා ප්‍රීතියක්. அந்த சந்தர்ப்பத்திலே உங்களோடு வார்த்தையை பகிர்ந்து கொள்வதுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக சந்தோஷம். ඉතින් ඒ නිසා හැම කෙනෙක්ම ප්‍රීතියෙන් ඉන්නවා කියලා මම හිතනවා. அதனால நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். ඉතින් විශේෂ දැනුම් දීමක් දැනුම් දෙන්න තියෙනවා. ஒரு விசேஷ அறிவித்தல் ஒன்று அறிவிக்க இருக்கிறது. මේ සතිය මම මේ දැනුම් දීම දැනුම් දෙන්නම්. இந்த கிழமையில நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ලබන සතිය පාස් රාජ මේ දැනුම් දීම දැනුම් දෙයිද නැද්ද මම දන්නේ. இதை வருகிற வாரம் பாஸ் ராஜா சொல்லுவாரா இல்லையான்னு தெரியாது. හැබැයි මම දැනුම් දෙනවා මේක. ஆனால் நான் இதை சொல்லுகிறேன். මොකද්ද විශේෂ දැනුම් දීම නම්? என்ன விசேஷ அறிவித்தல் என்றால் කිසිම කෙනෙක් නිදා ගන්න එපා. யாரும் தூங்காதீங்க. ඉතින් හැම කෙනෙක්ම ප්‍රීතියෙන් මේ දේශනාව අහන්න ඕනේ. அதனால எல்லாரும் சந்தோஷமா இந்த பிரசங்கத்தை கேட்கணும். මම හිතනවා පාස් රාජා ලබන සතිය මේ දේශනාව මේ දැනුම් දීම දෙයි කියලා. நான் நினைக்கிறேன் பாஸ் ராஜாவும் வருகிற வாரம் இப்படி சொல்லுவாருன்னு. මොකද ඔයාලා දන්නේ නැති වුණාට நீங்கள் உங்களுக்கு தெரியாததுக்கு මෙතෙන්ට ආවන් පස්සේ இந்த இடத்துல வந்த உடனே අපිට ඔය හැම කෙනෙක්ගේම මූණවල් පේනවා. இப்ப எங்களுக்கு எல்லாரோட மூஞ்சிகளும் தெரியுது. ඉතින් සමහරු මේම මාවරෙන් ඇස් ලොකු කරනවා අපිට පේනවා. சில நேரம் அப்படியே தூக்கத்துல அப்படியே கண்ணை பெருசாக்குறது தெரியுது. සමහරු දේශනාව ආනාගේ එහෙම යනවා අපිට පේනවා. அப்படியே பிரசங்க கேட்குற மாதிரி அப்படியே சாஞ்சிக்கிட்டு போறது தெரியுது. ඉතින් ඔය හැම දෙයක්ම අපි බලන් ඉන්නේ. இப்போ எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ඉතින් ඒ නිසා ඉල්ලා සිටිනවා නිදා ගන්න එපා කියලා. அதனால தயவு செஞ்சு கேட்டுக்கொள்றோம், தூங்க வேணாம். ඉතින් අපි ප්‍රීතියෙන් මේ දේශනාව අහමු. அதனால சந்தோஷமா இந்த பிரசங்கத்தை கேட்போம். මොකද ප්‍රීතිය කියන්නේ අපිට උරුම දෙයක්. சந்தோஷம் என்பது எங்களுக்கு உரித்தான ஒன்று. ප්‍රීතිය කියන්නේ අපිට උරුම දෙයක්. சந்தோஷம் என்பது எங்களுக்கு உரித்தானது. දැක්කද උරුමේ තියෙන කට්ටියන්ගේ අයිතිය ප්‍රකාශ කරන විදිය. ஆமென் சொல்லுங்க. ප්‍රීතිය කියන්නේ අපිට උරුම දෙයක්. சந்தோஷம் என்பது எங்களுக்கு உரித்தானது. தமிழ் உங்களுக்கு இல்ல. නෑ අර මේ සිංහලෙන් කියලා දෙමළෙන් කියන්න ඉන්න කියලා තියෙනවා නේ ඒකයි බලාගෙන හිටියේ. දැන් තමයි මට තේරෙනවා මම තාම වරද්ද ගත්තේ. ඉතින් හැම කෙනෙක්ම ප්‍රීතියෙන් ඉන්නවා කියලා ආපහු මම හිතනවා. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். සිස්ටර් ක්ලේරාට විතරයි ප්‍රීතිය තියෙන්නේ. சிஸ்டர் கிளேராவுக்கு மட்டும் சந்தோஷம் இருக்கு. හොඳයි. අද මගේ මාතෘකාවත් ප්‍රීතිය තමයි. இந்த நாளினுடைய தலைப்பும் சந்தோஷம்தான். මොකද අපි තුල ප්‍රීතිය තිබෙනවා. இப்ப எங்களுக்குள்ளே சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கிறது. හැබැයි අපි ප්‍රීතියෙන් ඉන්නවද? ஆனால் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோமா? ඕක තමයි ප්‍රශ්නේ. இதுதான் கேள்வி. නෑ අර කියපු ප්‍රශ්නේ ඔන්න ඕකයි ප්‍රශ්නේ. இதுதான் கேள்வி. අපි තුල ප්‍රීතිය තියෙනවා. இப்போ எங்களுக்குள்ளே சந்தோஷம் இருக்கிறது. හැබැයි ප්‍රශ්නේ අපි ප්‍රීතියෙන් ඉන්නවද කියන එක. இப்போ கேள்வி என்னவென்றால் நாம் சந்தோஷமா இருக்கிறோமா? මොකද සමහරුන්ගේ මූණ දකිද්දි වෙනවා කොච්චර ප්‍රීතියෙන් ඉන්නවද කියලා. ஏன்னா சில பேருடைய முகங்களை பார்க்குற நேரம் தெரியுது எவ்வளவு சந்தோஷமா அவங்க இருக்கிறாங்க. මොකද ඒගොල්ලෝගේ මූණෙන්ම ප්‍රකාශ වෙනවා ප්‍රීතිය. ஏன்னா அவங்களுடைய முகங்கள்லயே எங்களுக்கு புரியுது இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. අඬන්න ගියොත් දැන් අඬන සයිස් එකට ප්‍රීතියෙන් ඉන්නේ. அதாவது இப்ப அழுன்னு சொன்னா இப்ப அழுகிற அளவுக்கு சந்தோஷமா இருக்கிறாங்க. ඒ තරම් මූණවල් වල ප්‍රීතිය පිරලා. அந்த அளவுக்கு முகங்கள்ல சந்தோஷம் நிரம்பி வழியுது. ඒක යද්දි තිනා වෙන්නේ නැහැ සන්තෝෂයි. அப்படி சொல்ற நேரம் கூட சிரிக்கிறாங்க. බුදුම සතුටක් දැනෙන මේ මූණවල් දකිද්දි. அந்த முகங்களை பார்க்குற நேரம் பயங்கர ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு வருது. එච්චර හැම කෙනෙක්ම ප්‍රීතියෙන් ඉන්නවා. அவ்வளவு நாங்க எல்லாரும் சந்தோஷமா ඉතින් අපි இருக்கிறோம். ළඟ මතේ පොතේ 6 වෙනි පරිච්ඡේදයට மத்தேயு 6வது அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். මෙතන අපි කනගාටු වෙන දේවල් ගැන කතා කරනවා. நாங்கள் கவலைப்பட வேண்டிய காரியங்களை குறித்து பேசப்படுகிறது. මොකද ප්‍රීතිය අනිත් පැත්ත තමයි சந்தோஷத்தினுடைய எதிர் தான் කනගාටු වීම. கவலைப்படுவது. කනගාටු වීම නිසා තමයි අපේ ප්‍රීතිය නැති වෙන්නේ. இந்த கவலையினாலே தான் எங்களாலே சந்தோஷப்பட முடியவில்லை. ඉතින් අපි බලමු කනගාටුව කියන එක අයිති කාටද කියලා. இப்போ இந்த கவலை என்பது யாருக்கு சொந்தமானது என்று பார்ப்போம். අපි කියමු මතේ 6 වෙනි පරිච්ඡේදයේ 32 වෙනි පදය. மத்தேயு 6வது அதிகாரம் 32வது வசனம். මක්නිසාද මේ සියල්ල අන්න ජාතිහු සොයති. මේ සියල්ල නුබලාට ඕනෑ බව නුබලාගේ ස්වර්ගීය පියාණන් වහන්සේ දන්නාසේක. இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். අන්න මෙතන කියනවා இந்த இடத்துல சொல்லப்படுகிறது මොනවදෝ දේවල් අන්‍ය ජාතින් හොයනවලු
அந்நிய ஜாதிகள் ஏதோ ஒன்றை தேடுகிறார்களாம். හැබැයි මේ සියල්ල අපිට ඕන කියන එක ஆனால் இவை எல்லாம் எங்களுக்கு வேண்டும் என்பது නුඹලාගේ ස්වර්ගීය පියාණන් වහන්සේ දන්නාසේක. உங்களுடைய பரலோகத்தின் பிதா அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. මොනවද මේ අන්‍ය ජාතීන් හොයන්නේ? இந்த அந்நிய ஜாதிகள் என்னத்தை தேடுகிறார்கள்? දැන් ඒක කලින් පදේ තියෙනවා. இப்ப அது முதல் வசனத்திலே இருக்கிறது. දැන් ඒව අපිත් හොයනවා නම් இப்ப அந்த காரியங்களை நாமும் தேடுவோம் என்றால் අපි හිතාගමු අපි අන්‍ය ජාතින්ද කිතුනෝද කියලා. அப்போ நாங்கள் யோசிக்க வேண்டும், நாங்கள் அந்நிய ஜாதியா உண்மையிலே கிறிஸ்தவர்களா என்று. ඉන්න 31 වෙනි පදේ කියන්න යනවා. 31வது வசனம் சொல்லுகிறது. මේක එකින් එක කියද්දී அதுல ஒவ்வொரு காரியங்கள் சொல்லும் பொழுது අපි මේක හොයනවා නම් நாம் இதை தேடுவோம் என்றால் අපි හිතාගමු நாம் நினைச்சுக்குவோம், අපි දන්නේම නැතුව எங்களை அறியாமலேயே සභාව ඇතුළේ ඉඳගෙනම சபை உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு අපි කිතුනෝ කියාගෙනම நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு අපි අන්‍ය ජාතිකයෝ වෙලා කියන්නේ. நாங்கள் அந்நிய ஜாதிகளாய் மாறி இருக்கிறோம். අපන 31 වෙනි පදේ මොනවද කියන්නේ කියලා. 31வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். එහෙයින් කුමක් කමුද කුමක් බොමුද කුමක් අදිමුද කියමින් කනස්සලු නොවෙන්න. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்பதை எண்ணத்தை உண்போம் என்று கவலைப்படாதிருங்கள். මොනවද කියන්නේ? இப்போ இதுல என்ன சொல்லப்படுகிறது? ඒහින් කුමක් කමුද? எண்ணத்தை சாப்பிடுவோம். අද දවල්ට මොනවද? இன்றைக்கு பகலுக்கு என்ன சாப்பிட කී போறோம்? දෙනෙක් එද්දි හිතාගෙන ආවද? இப்ப வரும் பொழுது எத்தனை பேர் நினைத்து கொண்டு අදත් வந்தீர்கள்? වට්ටක්කයි ආල්මැස්සෝ හොදීද? இன்னைக்கும் வட்டக்காவும் அந்த நெத்திலி கறியும். එව නැත්තම් රැයට ගිහිල්ලා මොනවද කන්නේ? இல்லாவிட்டால் ராத்திரிக்கு போய் என்னத்தை சமைக்கிறது, என்னத்தை சாப்பிடுறது? හෙට උදේ ළමයාට ඉස්කෝලේට මොනවද යවන්නේ? එව නැත්තම් පන්තියට මොනවද යවන්නේ? நாளைக்கு காலையில பிள்ளைக்கு என்னத்தை நாங்க சாப்பாடா கொடுத்து அனுப்புறது? කී දෙනෙක් හිත හිතා ආවද? எத்தனை பேர் நினைச்சுக்கிட்டு வந்தீங்க? ඒහින් කුමක් කමුද? எண்ணத்தை சாப்பிடுவோம். අර ඊට පස්සේ මොනවද කියන්නේ? அதுக்கப்புறம் என்ன சொல்லப்படுது? කො මම කියවන්න. හරි. කුමක් බොමුද? எண்ணத்தை குடிப்போம். ඕක ගැන ලොකුවට කරදරයක් නැහැ අපේ කට්ටියන්ට. இதை குறித்து நிறைய பேருக்கு பிரச்சனை இல்ல. මොකද ඉස්සර බිව්වා முந்தி குடிச்சாங்க, වැටෙන්න බිව්වා. நல்லா விழுகிறதுக்கு குடிச்சாங்க. දැන් අතහැරලා තියෙන්නේ. இப்ப எல்லாத்தையும் விட்டு இருக்கு. ඒ නිසා බොන එක ගැන ප්‍රශ්නයක් නැහැ. அதனால இப்ப குடிக்கிறத குறிச்சு ஒரு பிரச்சனை கிடையாது. හැබැයි අතෙන්ද ගිලා නම් මිනරල් වෝටර්ද මේවා කියලා. ஆனா அங்கிட்டு போயிட்டு அங்க போய் கேட்போம், இது மினரல் வாட்டரா நார்மல் வாட்டரா அப்படி. හරි ඊට පස්සේ කියන කුමක් අඳිමුද? எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை அணிந்து கொள்ளுவோம். නත්තල් මාසේ ආවා. இப்போ நத்தார் மாதம் வந்து விட்டது. ඇඳුම් ගන්න ඕනේ. உடுப்பு வாங்கணும். ශ්‍රියාණියකට යනවද? ஸ்ரீயானிக்கு போகணும். ෆැෂන් බක් යනවද? ஃபேஷன் பக்குக்கு போகுமா? කොහෙද ගණන් අඩු? எங்க விலை குறைவா இருக்கும்? CIB එකේ සේල් දාලාද? சிஐபில சேல் போட்டிருக்காங்களா? අපි කනස්සලු වෙනවද? நாங்க அதை குறித்து கவலைப்படுறோமா? නෑනේ. இல்ல தானே? නෑ. இல்ல. අලුතෙන් අඳින්න කනස්සලු වෙනවද? புதுசா உடுத்துறதை குறித்து நம்ம கவலைப்படுகிறோமா? මේ නත්තලේ අපිට අලුත් ඇඳුම් ඕන කියලා කනස්සලු වෙනවද? ஐயோ இந்த நத்தாரில் ஒரு புது உடுப்பு உடுத்தணும் அப்படின்னு நாங்க கவலைப்படுகிறோமா? එහෙමනම් අපි අන්‍ය ජාතින් නෙවෙයි. அப்படி என்றால் நாங்கள் அந்நிய ஜாதிகள் கிடையாது. මොකද කවුරුත් කනස්සලු වෙන්නේ නැහැ. ஏன்னா யாருமே அதை குறித்து யோசிப்பது கிடையாது. එහෙමනම් අපි කිතුනෝ. அப்படி என்றால் நாங்கள் கிறிஸ்தவர்கள். ඒ කියන්නේ හොඳ කිතුනෝ ඉන්න සභාවක්. அப்படி என்றால் நல்ல கிறிஸ்தவர்கள் இருக்கிற சபை. කවුරුත් හිතන්නේ කන බොන එක ගැන. யாருமே சாப்பிட்றத குறித்து யோசிக்கிறதே இல்ல. මොනවා තිබුණත් දෙවියන් වහන්සේ ස්තුති කරලා කනවා. எதை கொடுத்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. ගෙදර මොනවද යන්නේ කියලා කවුරුත් කනගාටු වෙන්නේ නැහැ. வீட்டில் என்ன சமைக்கப்படுகிறது என்பதை குறித்து யாருக்கும் எந்த கவலையும் கிடையாது. හැබැයි කියන්න කනගාටුයි. ஆனா சொல்றதுக்கு கொஞ்சம் கவலைதான். ඇයි දන්නේ? ஏன் தெரியும், ஏன்னு தெரியாது. අපේ සභාවේ ස්වාමි පුරුෂයන් ගොඩක් අයගේ තට්ටේ. எங்களுடைய சபையில் இருக்கிற எல்லா தகப்பன்மாருக்கும் இங்கே சொட்டை விழுந்திருக்கு. බිරිඳ වද දීලා නෙමෙයි ඔය කෑම ගැන. இப்போ மனைவி கரைச்சல் பண்ணி அல்ல, அந்த தொந்தரவு கொடுத்து அல்ல, කෑම ගැන හිතලත් නෙමෙයි. சாப்பாடை குறித்து நினைச்சும் அல்ல, හම්බ කරන්න ඕනේ කියලා හිතලත් නෙමෙයි. சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக அல்ல. ඒක ස්වභාවයෙන් එන දෙයක්. அது இயல்பாகவே வருகிறது මටත් ஒன்று. ඔය ඇවිල්ලා තියෙන කණ්ඩ හිතලද නැහනේ. இப்போ எங்களுக்கும் தான் வந்திருக்கு, நாங்கள் சாப்பிடவா கேட்குறோம். හැබැයි ස්වාමි පුරුෂයෝ දන්නවා හෙට දවස ගැන කොච්චර වද වෙනවද බිරිඳ ඇවරු කියලා.
ஆனா கணவன்மாருக்கு தெரியும் அடுத்த நாளை குறித்து மனைவிமார் எப்படி எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு. හැබැයි මෙතන ලස්සන්ට කියනවා ஆனால் இந்த இடத்துல அழகாக சொல்லப்படுகிறது මේ සියල්ල ගැන කනස්සල්ලු වෙන්නේ අන්‍ය ජාතින් කියලා. இவைகள் எல்லாவற்றையும் குறித்து கவலைப்படுகிறவர்கள் அந்நிய ஜாதி. මොකද අපිට කනගාටු වෙන්න හේතුවක් නැහැ. காரணம் எங்களுக்கு கவலைப்படுவதற்கு காரணம் இல்லை. ඇයි අපිට කනගාටු වෙන්න හේතුවක් නැත්තේ? ஏன் எங்களுக்கு கவலைப்படுவதற்கு காரணம் இல்லை? මෙතන කියනවා இந்த இடத்துல சொல்லப்படுகிறது නුඹලාගේ ස්වර්ගීය පියන් වහන්සේ දන්නාසේක. உங்களுடைய பரலோகத்தின் பிதா அறிந்திருக்கிறார் என்று. මොනවද දන්නේ? என்னவற்றை அறிந்திருக்கிறார்? මේ සියල්ල නුඹලාට ඕනෑ බව. இவை எல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்று. අපි කන දෙක ගැන උන්වහන්සේ දන්නවා. நாம் சாப்பிட போகும் காரியங்களை குறித்து ஆண்டவருக்கு தெரியும். අපිට කන්න ඕනේ කියන එක උන්වහන්සේ දන්නවා. நாம் சாப்பிட வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். අපි මොනවද අඳින්න ඕනේ කියන එක දන්නවා. நாங்கள் எதை உடுத்த வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். අපි කොහෙද ඉන්න ඕනේ කියන එක උන්වහන්සේ දන්නවා. நாங்கள் எங்கே இருக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். එතකොට උන්වහන්සේ ඒ දේවල් සපයන්න යහපත් වූ තැන් වහන්සේ වෙන්නවා. அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். උන්වහන්සේ පොරොන්දුවක් විදිහට දීලා තියෙනවා. அவருடைய வாக்குத்தத்தமாய் அதை கொடுத்திருக்கிறார். හැබැයි අපි උන්වහන්සේගේ වැඩේ කරනවා. ஆனால் ஆண்டவருடைய வேலையை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். අවංකව කී දෙනෙකුට කියන්න පුළුවන් නෑ අපි නම් කනස්සලු වෙන්නේ නෑ කියලා. ஆனால் உண்மையை ஒத்துக்கொண்டு நாங்கள் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ඇත්තටම හෙට දවස ගැන මං හිතන්නේ නෑ. உண்மையிலே நாளைய தினத்தை குறித்து நான் யோசிக்கிறதே கிடையாது. ඇත්තටම හෙට මොනවා වුණත් මට ප්‍රශ්නයක් නෑ. உண்மையிலே நாளைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல. කී දෙනෙකුට කියන්න පුළුවන්? எப்படி சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? දෙන්නයි 2 பேர் 3 பேர் 3යි 4යි 5යි 6යි 7යි නිය 8යි 9යි හෙට දවසේ මොන වුණත් අපිට කමන්නේ නෑ. நாளை தினம் எப்படியா இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை ඇයි දන්නවද? ஏன் தெரியுமா? හෙට දවසට සපයන්න උන්වහන්සේ යහපත් වූ තැන් වහන්සේ ඉන්නවා. நாளை தினத்தை சந்திப்பதற்கு தேவைகளை சந்திப்பதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ඇත්තම කතාව உண்மையை நாங்கள் சொன்னால் உண்மையை சொன்னால் අත්උස්සපු නැතෑ ගොඩාක් යහපත්. உண்மைக்குமே கை உயர்த்தாதவங்க ரொம்ப நல்லவங்க. ඇත්තරම අවංක වුණා. உண்மையிலே அவங்க ஒத்துக்கொண்டாங்க. පිළිගන්නවා ඇත්ත මං හෙට දවස ගැන හිතනවා. நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நாளை குறித்து கவலைப்படுகிறோம் என்று. මගේ දරුවා ගැන මං හිතනවා. என்னுடைய பிள்ளைகளை குறித்து நான் யோசிக்கிறேன். මගේ දරුවා මොන පැත්තද යොමු කරන්න ඕනේ කියලා මං දුක් වෙනවා. என் பிள்ளை எந்த பக்கம் நான் அனுப்ப வேண்டும் என்று அதை பார்த்து கவலைப்படுகிறேன். මගේ දරුවා ඉගෙන ගන්න නැහැ කියලා මං දුක් වෙනවා. என் பிள்ளை படிக்கிறது இல்லை என்று நான் கவலைப்படுகிறேன். මගේ දරුවා මුරණ්ඩුයි කියලා මං දුක් වෙනවා. என் பிள்ளை ரொம்ப முரட்டாட்டம் பிடிக்கிற ஒரு பிள்ளை என்று நான் கவலைப்படுகிறேன். සමහර අම්මලා ඉන්නවා මගේ දරුවා කළුයි කියලා දුක් වෙනවා. சில அம்மாமார் இருப்பாங்க என் புள்ள ரொம்ப கருப்பா பிறந்துருச்சு அப்படின்னு. ඒ දරුවාට පොඩි කාලෙම ෆෙයර් ඇන් ලව්ලි බතුයි කවන්න. එතකොට සුදු වෙයි. ஃபேர் அண்ட் லவ்லியோடு சேர்த்து சோறையை ஊட்டி இருந்தீங்கன்னா வெள்ளையாயிருக்கும். හරිද? සමහරව එක එක විදිහට දුක් වෙනවා එක එක දේවල් තියාගෙන. இப்போ நிறைய பேர் நிறைய காரியங்களை குறித்து கவலைப்படுவார்கள். හැබැයි දෙවියන් වහන්සේ කියනවා ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் නුඹලා කනකාටු වෙන හැම දෙයක්ම මම සපයන්න යහපත් වූ තැන් වහන්සේ වෙන්නවා. உங்களுக்கு தேவைப்படுகிற எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பதற்கு நான் வல்லவராய் இருக்கிறேன் என்று. ඔයාලට කනකාටු වෙන්න කිසිම දෙයක් මම තියලා නැහැ. நீங்கள் கவலைப்படுவதற்கு எதுவுமே இல்லை. මොකද ඒ හැම දෙයක්ම මම යහපත්ව ඉන්නෝ සපයන්න. காரணம் ஆண்டவர் சொல்லுகிறார் அவை எல்லாவற்றையும் கொடுக்கிறதுக்கு நான் வல்லவராய் இருக்கிறேன் என்று. හැබැයි එකින් එක අපේ හදවත් වල තට්ටු කරලා බලමු අපි කීයක් දේ ගැන දුක් වෙනවද කියලා. ஆனால் ஒன்றாய் நாங்கள் யோசித்து பார்ப்போம் எவ்வளவு காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது என்று. වාහනේ ටයර් දාන්න ඕනේ කියලා දුක් වෙනවා. வாகனத்துல டயர் தேஞ்சு போச்சு டயர் போடணும்னு ஒரு கவலை. දුක් වෙනවද නැද්ද? துக்கப்படுகிறோமா இல்லையா? මේ අවුරුද්දේ අලුත් ඇඳුම් ගන්න ඕනේ කියලා දුක් වෙනවා. நான் இந்த வருஷத்துல புது உடுப்பு வாங்கணும் அப்படின்னு கவலைப்படுறோம். ඒ විතරක් නෙමෙයි. அது மட்டும் இல்ல. අපිට ගොඩාක් දුක හිතන දෙයක් තමයි எங்களுக்கு ரொம்ப கவலைப்படுற ஒரு காரியம்னா මේ නත්තලෙත් අපේ කට්ටිය අපෙත් එක්ක නත්තල සමරන්න නැති වෙන එක ගැන. இப்போ இந்த நத்தாருக்கு சரி எங்களுடையவர்கள் எங்களோடு சேர்ந்து நத்தாரை கொண்டாடுவார்களா இல்லையா என்று. සමහරුන් විදේශගත වෙලා. சில பேர் வெளிநாடுகள்ல අපිට දුකයි. எங்களுக்கு கவலை. සමහරුන්ට තියෙන දුක சில பேருக்கு கவலை මගේ අම්මයි තාත්තයි ගැලවීම ලැබලා නැහැ. என்னுடைய அம்மாவும் அப்பாவும் ரட்சிக்கப்படல. මගේ අයියයි මල්ලි ගැලවීම ලැබලා නැහැ. என்னுடைய அண்ணாவும் தம்பியும் ரட்சிக்கப்படவில்லை. මගේ ස්වාමි පුරුෂයා ගැලවීම ලැබලා නැහැ. என்னுடைய கணவன் ரட்சிக்கப்படவில்லை. මගේ දරුවෝ තාම ගැලවීම ලැබලා නැහැ. என்னுடைய பிள்ளைகள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. මගේ දරුවෝ පසුබට වෙලා. என்னுடைய பிள்ளைகள் பின்வாங்கி இருக்கிறார்கள். මගේ සහෝදරයෝ පසුබට වෙලා. என்னுடைய சகோதரர்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள். මේ නත්තල ඒගොල්ලෝ මගෙත් එක්ක නත්තල සමරන්න නැහැ.
இந்த நத்தாரை அவர்களோடு சேர்ந்து கொண்டாடுவதற்கு எனக்கு இல்லையே. අපි දුක් වෙනවද නැද්ද? நாங்க கவலைப்படுகிறோமா இல்லையா? හැබැයි ඒ ගැන දෙවියන් වහන්සේ දන්නවද නැද්ද? ஆனால் அதை குறித்து ஆண்டவருக்கு தெரியுமா இல்லையா? ඒ කියන්නේ අපිට සුභාරංචිය කියන්න පුළුවන්. எங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். බෙල්ලෙන් එතෙන් ඇවිල්ලා අල්ලගෙන පිළිගනින් කියලා කියන්න බෑ. ஆனால் கழுத்தை பிடிச்சிக்கிட்டு வந்து நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்ல முடியாது. එහෙම කරා සුද්දාගේ කාලේ. அப்படி சொன்னது வெள்ளைக்காரனுடைய දැන් காலம். සුද්දාගේ කාලේ ඉවරයි. இப்போ வெள்ளைக்காரனுடைய காலம் முடிந்து விட்டது. ඒ නිසා කාටවත් අපි බලෙන් යේසුස් වහන්සේ පිළිගන්න කියන්න බෑ. அதனால இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாரையும் பலவந்தப்படுத்த முடியாது. හැබැයි අපිට පුළුවන් යේසුස් වහන්සේ ගැන කියන්න. ஆனால் எங்களுக்கு முடியும் இயேசுவை குறித்து சொல்லுவதற்கு. කිව්වා சொன்னோம். ඊට පස්සේ මොනවද අපි කරන්න ඕනේ? அதுக்கப்புறம் என்ன செய்ய வேண்டும்? කරන්න පුළුවන් දේ අපි කරනවා. මොනවද අපි කරන්නේ? என்னத்தை செய்ய வேண்டும்? කනස්සලු වෙනවා. நான் கவலைப்படுவோம். ඔක තමයි අපිට කරන්න පුළුවන් වෙද්දී අපි ඒක තමයි කරන් ඉන්නේ. எப்பவுமே அதை தான் செய்வோம். හැබැයි කිව්වයින් පස්සේ අපි මොනවද කරන්න පටන් ගන්න ඕනේ? ஆனால் அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொன்ன பிறகு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? අපි ආශ්‍රා කරන්න පටන් ගන්න. நாங்கள் ஜெபிக்க தொடங்க வேண்டும். අපේ දෙමව්පියෝ ගැන අපි ආශ්‍රා කරන්න ඕනේ. எங்களுடைய தாய் தகப்பன்மாருக்காக ஜெபிக்க வேண்டும். ස්වාමිනේ මේ නත්තලේ මගේ දෙමව්පියෝ මගෙත් එක්ක ගැලවීම ලබනවට මම කැමති නත්තල සමරන්න එනවට කැමති. ஆண்டவரே இந்த நத்தாரிலே என்னுடைய பெற்றோர் ரட்சிக்கப்பட்டு என்னோடு நத்தாரை கொண்டாட வேண்டும் என்று எனக்கு விருப்பம். මොකද අපිට ඒ ගැන හොඳ අත්දැකීම් තියෙනවා. அதை குறித்து எங்களுக்கு அனுபவம் இருக்கிறது. මට හොඳ අත්දැකීමක් තියෙනවා. எனக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்கிறது. මගේ පවුලේ කාලයක් පසුබට වෙලා හිටියා. என்னுடைய குடும்பத்தார் பின்வாங்கி இருந்தார்கள் ஒரு காலகட்டத்தில். මමත් කනගාටු වුණා. நானும் துக்கப்பட்டேன். හැබැයි මම දිගටම ආශ්‍රා කරා. ஆனால் தொடர்ந்து ஜெபம் பண்ணினேன். මේ නත්තල ඒගොල්ලෝ මගෙත් එක්ක නත්තල සමරන්න ඉන්නවා. இந்த நத்தாரிலே அவர்கள் எல்லாரும் என்னோட நத்தார் கொண்டாட මම இருக்கிறார்கள். හිතනවා පාස් තුෂාට ඕක හොඳ අත්දැකීමක් තියෙනවා. பாஸ்டர் துஷாருக்கு இதை குறித்த ஒரு அனுபவம் இருக்கிறது. ඔහුගේ දෙමව්පියෝ තද බෞද්ධයෝ හිටියා. அவருடைய தாய் தகப்பன்மாரும் ரட்சிக்கப்படாதவர்களா இருந்தார்கள். පුතා දේවදාසෙක් மகன் ஒரு ஊழியக்காரன். හැබැයි දෙමව්පියෝ බෞද්ධ. ஆனால் தாய் தகப்பன்மார் ஆண்டவரை அறியாதவர்கள். කනගාටු නැද්ද? அதை குறித்து ஒரு கவலை இல்லையா? කෙනෙකුට සුභාරංචිය කියද්දී අපිට චකිතයක් එන්නේ නැද්ද? அதை குறித்து அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று ஒரு ஆவல் உருவாகாதா? හැබැයි දිගටම ආශ්‍රා කරා. ஆனால் தொடர்ந்து ஜெபம் பண்ணினோம். අද ඔහුගේ දෙමව්පියෝ ඔහුත් එක්ක ඉන්නවා නත්තල මේ නත්තල සමරන්න. இந்த முறை அவர்களுடைய குடும்பம் அவரோடு இருக்கிறார்கள் ரட்சிக்கப்பட்டு. මේ නත්තලේ අපි ඕක තමයි කරන්න ඕනේ. இந்த நத்தாரில் இதை தான் செய்ய வேண்டும். කනගාටු වෙන එකත් අරින්න. கவலைப்படுவதை நிறுத்தி விடுவோம். අපි ආශ්‍රා කරන්න පටන් ගමු. நாம ஜெபிக்க ஆரம்பிப்போம். මොකද ඔවුන්ට ගැලේම දෙන්න උන්වහන්සේ යහපත්ව සිටිනවා. காரணம் அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ඒ දන්නවද උන්වහන්සේ කියනවා ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், කිසිවෙකු විනාශ වෙනවා දැකීම මාගේ කැමැත්ත නෙවෙයි කියලා. ஒருவரும் அழிந்து போவது என்னுடைய சித்தம் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ඔබට වඩා උන්වහන්සේ ප්‍රේම කරනවා උන්වහන්සේ මැව්වේ ආත්ම වලට. உங்களை விட அதிகமாய் நீங்கள் நேசிப்பதை விட அதிகமாய் ஆண்டவர் நேசிக்கிறார் அவர் படைத்த அவருடைய படைப்பை. ඒ නිසා මේ නත්තලේ කිසිම ආත්මයක් විනාශ වෙනවා දකින්න උන්වහන්සේ කැමති නැහැ. அதனால இந்த நத்தாரிலே எந்த ஆத்மாவும் அழிந்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. අපිට තියෙන වගකීම අපි ඉෂ්ට කරමු. எங்களுக்கு இருக்கிற பொறுப்பை நாங்கள் நிறைவேற்ற අපි මේ வேண்டும். නත්තලේ සුභ ආරංචිය ප්‍රකාශ කරමු. இந்த நத்தாரினுடைய சுவிசேஷத்தை அறிவிப்போம். කිසිම කෙනෙක් විනාශ වෙන්න හොඳ නැහැ කියලා අපි ඒ උදෙසා යාඥා කරමු. யாரும் அழிந்து போக கூடாது என்று அதற்காக ஜெபித்துக் கொள்ளுவோம். දෙවියන් වහන්සේ අපේ යාඥාට උත්තර දෙන්න යනවා. ஆண்டவர் எங்களுடைய ஜெபங்களுக்கு பதிலை අපි கொடுக்கிறார். යාඥා කරන ආත්ම දිනක අපෙත් එක්කම නත්තල සමරන්න යනවා. நாங்கள் யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்கள் எங்களோடு நத்தாரை கொண்டாட போகிறார்கள். ඒ නිසා හොඳට මතක තියාගන්න කනස්සලුවීම අපිට අයිති දෙයක් නෙමෙයි. அதனாலே நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், கவலைப்படுவது எங்களுக்கு உரிய ஒன்று அல்ல. කිසිම දෙයක් ගැන කනස්සලු වෙලා අපිට වැඩක් නැහැ. எதை குறித்தும் கவலைப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. ඒක අයිති යකාට. அது சொந்தம் பிசாசுக்கு. ප්‍රීතිය අයිති අපිට. சந்தோஷம் எங்களுக்கு. අපි ඊළඟට කියමු நாங்கள் வாசிப்போம் මතෙව් 6 වෙනි පරිච්ඡේද 27 වෙනි පදයේදී ගැන. மத்தேயு 6வது அதிகாரம் 27வது வசனம். කනස්සලු වීමෙන් තමාගේ උසට එක රියනක් එක් කරගන්නට නුබලා අතරින් කවරෙකුට පුළුවන්ද? கவலைப்படுகிறதினாலே உங்களின் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். කනස්සලු වීමෙන් එක රියනක් අපිට එක අඟලක් උස්ස යන්න පුළුවන්ද කියලා අහනවා. அதாவது நாங்கள் கவலைப்படுவதனாலே ஒரு அங்குலம் சரி எங்களால் கூட்டிக் கொள்ள முடியுமா அப்படி என்று கேட்கிறது வேதம். එහෙම පුළුවන් වුණා නම් ලෝක උසම පුද්ගලයා මම තමයි.
அப்படி என்றால் உலகத்திலேயே உயர்ந்த மனிதன் நானாய்த்தான் இருக்க வேண்டும். අපි මිටි කියලා ගොඩක් වෙලාවට දුක් වෙනවා. சில நேரம் நாங்க கட்டையா பிறந்துட்டோம் அப்படின்னு நம்ம கவலைப்படுறோம். හැබැයි අපි කනගාටුනා කියලා එක අඟලක් අපිට උසයන්න බෑ. ஆனால் நாங்க கவலைப்படுகிறோம், நாங்க கவலைப்பட்டதுனால ஒரு இன்ச்சு நாங்க உயர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்றது. එහෙනම් මෙතන මොනවද කියන්නේ? ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது? කනස්සලු වීමෙන් කිසිම ප්‍රයෝජනයක් නැහැ. நாங்க கவலைப்படுவதனாலே ஒரு பிரயோஜனம் கிடையாது. ඔබ හිතලා බලන්න ඔබ කනස්සලු වෙච්ච කාරණා කොච්චර තියෙනවද කියලා මේ වර්ෂය පුරාවට. இப்ப இந்த வருஷம் முழுவதும் நீங்க கவலைப்பட்ட விஷயங்களை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள். තරුණ තරුණියන්ට තියෙන ප්‍රශ්නේ තමා இப்போ வாலிபர்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை தான், අරයා මට hina වුන්නේ නැහැ. அவர் என்னை பார்த்து சிரிக்கல, අරයා අද මන් දිහා බැලුවේ නැහැ. அவர் என்ன பார்க்கவே இல்லை, අරයා අද මට කතා කරේ නැහැ. அவர் என்னோட பேசவே இல்லை, අද මට මැසේජ් එකක් ආවේ නැහැ. இன்னைக்கு ஒரு மெசேஜ் கூட வரல. කනස්සලු වුණා කියලා මැසේජ් ආවද? ஆனா கவலைப்படுகிறேன்னு ஒரு மெசேஜ் வந்துருச்சு. අතුසන්න වන්න කනස්සලු වුණා කියලා මේ මැසේජ් ආපු කට්ටිය. நான் கவலைப்படுறேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்புனவங்க யாராவது இருந்தா கை வைத்துங்க. සමහර මන්දියාවල මෙහෙකලා ආගවලා ගත්තා. මාට් වෙන්න ඕනේ වැඩේ. කනස්සලු වුණා කියලා කිසිම ප්‍රයෝජනයක් නැහැ අපිට. நாம கவலைப்படுவதனாலே ஒரு பிரயோஜனம் கிடையாது. හැබැයි මේ වර්ෂය පුරාවට ඔබ කාරණා කීයක් ගැන කනස්සලු වුණාද? ஆனால் இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் எத்தனை பேர் கவலைப்பட்டிருக்கிறீர்கள்? ඔබට යාඥා කරන්න තියෙන වෙලාවෙ කනගාටුවෙන් දුකෙන් අඬාගෙන කොයි කීසරයක් හිටියද? நீங்கள் ஜெபிக்க வேண்டிய நேரங்களிலே எத்தனை பேர் அதை குறித்து கவலைப்பட்டு கொண்டு அழுது கொண்டு இருந்திருக்கிறீர்கள்? ඔබටයි මටයි බයිබලයේ කියවන්න තියෙන වෙලාව අපි දුක් වෙලා කනගාටු වෙලා කීසරයක් ඉඳලා තියෙනවද? உங்களுக்கும் எனக்கும் வேதத்தை வாசிக்க வேண்டிய நேரத்திலே எத்தனை பேர் அனாவசியமான காரியங்களுக்காக கவலைப்பட்டு கொண்டிருந்திருக்கிறோம்? සභාවට ඇවිල්ලා අපි කීසරයක් කනගාටුවෙන් ඉඳලා තියෙනවද? சபைக்கு வந்து எத்தனை தடவை நாங்கள் கவலையோடு இருந்திருக்கிறோம்? මේක හොඳ කාරණාවක්. இது ஒரு நல்ல ஒரு விஷயம். නිදා ගන්න බෑ කවුරුත්. මට ඇස් වහගිනවා පේනවා. சில பேர் கண்ணு மூடுறது எனக்கு இங்க இருந்து தெரியுது. නිදා ගන්න බෑ මං හැමෝදියා බලන් ඉන්නේ. நான் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். හරිද? අපි කනස්සලු වෙන අවස්ථා ගොඩක් තියෙනවා. நாங்க கவலைப்படுகிற சந்தர்ப்பங்கள் அநேகம் உண்டு. හිතලා බලන්න සභාවට එද්දී දෙන්න අතර රණ්ඩු. சபைக்கு வருவதுக்கு முன்பதாக ரெண்டு பேருக்கு இடையில சண்டை. පොඩි ප්‍රශ්නයක්. ஒரு சின்ன பிரச்சனை. පොඩි ප්‍රශ්නයකට රණ්ඩු වෙනවා. ஒரு சின்ன பிரச்சனைக்கு சண்டை. සභාවට එන්න කනස්සල්ලෙන්. சபைக்கு வர்றது கவலையோடு. කනස්සල්ලෙන් තමයි මුළු සභාවම ජීවත් වෙන්නේ. அந்த கவலையோடு தான் முழு சபையிலையும் இருக்கிறது. ප්‍රේස් ලෝඩ් කියපුවාම பிரைஸ் தி லார்ட் சொன்னா ඒක පෙන්වන්න ඕනේ. ප්‍රේස් ලෝඩ් කියක කනස්සල්ල පෙන්වන්න ඕනේ. அந்த பிரைஸ் தி லார்ட் கவலையோடு சொல்லணும். ප්‍රේස් ලෝඩ්. பிரைஸ் தி லார்ட். මොකද අමුතු විදියට ஏன் ஒரு வித்தியாசமான விதத்துல? නෑ. இல்ல. අය සමහරු ඉන්නවා. சில பேர் இருக்காங்க. ප්‍රේස් ලෝඩ්. பிரைஸ் தி லார்ட். ප්‍රේස් ලෝඩ්. பிரைஸ் தி லார்ட். එයාට කැස්ස அவங்களுக்கு இருமல். එයාට පෙන්වන්න ඕනේ මට කැස්ස කියලා. அவங்களுக்கு இருமல்னு காட்டிக்கணும். ඉතින් අර ඒක මූණෙන් පෙන්නනවා ප්‍රේස් ලෝඩ් එකත් එක්ක කැස්සත් පෙන්නනවා හැමෝම. அந்த முக பாவனையோடு சேர்ந்த அந்த இருமலை காட்டுவார்கள். සභාවට ඇවිල්ලා ගොඩක් වෙලාවට අපි මොනවද කරන්නේ? அநேக நேரங்களில் சபைகளில் வந்து என்ன செய்வோம்? කනස්සල්ලෙන් තමයි ඉන්නේ. கவலையோடு தான் அமர்ந்திருப்போம். මෙතන ප්‍රශංසා කරනවා. இந்த இடத்துல ஆண்டவரை துதிப்போம். දෙවියන් වහන්සේ නමස්කාර කරනවා. ஆண்டவரை நமஸ்கரிப்போம். උන්වහන්සේගේ වචනය අහනවා. ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறோம். හැබැයි කිසිම දෙයක් ඇතුළට යන්නේ නැහැ. ஆனால் எந்த விஷயமும் உள்ளே போவது கிடையாது. ඇයි ඇතුලේ තියෙන්නේ අර ගෙදරින් ආය මොන ප්‍රශ්නයක් එක්කද ඒ ප්‍රශ්නව තමයි ඔළුවේ දුවන්නේ. அது காரணம் என்னவென்றால் வீட்டிலிருந்து எந்த பிரச்சனையோடு எந்த கவலையோடு வந்தோமோ அதே கவலை குறித்து யோசித்து கொண்டு இருப்பதனால். විශේෂයෙන් මේක දේවදාසයන්ට තියෙන ප්‍රශ්නයක්. இது தேவ ஊழியர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. දේවදාසයා ගෙදරින් එළියට බහින්න යද්දී வீட்டை விட்டு ஒரு ஊழியக்காரன் புறப்படும் பொழுது බිරිඳ මොන හරි ප්‍රශ්නයක් දානවා. ஏதாவது ஒரு பிரச்சனையை பொண்டாட்டி போடுவாங்க. ඒක හොඳ අත්දැකීමක් තියෙන පාස්ටර්ට අලුතෙන් අත්දැකීම් ලැබුණා. எனக்கு அதை குறித்து நல்ல அனுபவம் இருக்கு. අලුතෙන් අත්දැකීම් ලැබමින් ඉන්නවා. நான் புதிய அனுபவத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கேன். එළියට යන්න යද්දී வெளியே போற நேரம் මොනවා හරි එක බැල්මක් ඇති. ஒரு பார்வை போதும். ඒකෙන් තේරෙනවා මේක තමයි කියන්නේ කියලා. அந்த பார்வையில சொல்லலாம் இதத்தான் இது நினைக்குது அப்படின்னு. ඊට පස්සේ දුවන්නේ සම්පූර්ණ මේ සිතුවිල්ල තමයි මොනවද මෙයා ගැන මේ මොකේටද බැලුවේ මෙහෙම. ஏன் பார்த்துச்சு, எதுக்காக பார்த்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வரும். මං වැරදක් කරේ නෑනේ. நான் ஒரு தவறு செய்யலையே, ඇයි මන් දිහා මෙහෙම බැලුවේ? என்ன குறிச்சு ஏன் அப்படி பார்த்துச்சு? තේරෙන්නේ නැහැ මොකුත්ම.
ஒண்ணுமே புரியாது. හැබැයි ගිහිල්ලා එනකන් ඔළුවේ දුවන්නේ ඇයි මේක මෙහෙම බැලුවේ. ஆனால் போய் வரும் வரை அதே தான் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும். එහෙම නැත්නම් එළියට බහින්න යද්දී இல்லாட்டி එළියට බහින්න යද්දී வெளியே போகும் பொழுது කීයට දෙන්නේ? எத்தனை කීයට மணி- දෙන්නේ? எத்தனை மணிக்கு வருவ? ඒ අහන විදියෙන් තේරෙනවා அந்த அந்த கேட்குற விதத்திலேயே தெரியும். එනවා නම් වරෙන් කලින් வர்றதுன்னா நேரத்தோட வந்துரு, නැත්තම් මං කෑව නිදාගත්තා. இல்லாட்டி நான் சாப்பிட்டு நான் பேசாம தூங்கிடுவேன். කනවා නම් කාපන් නැත්තම් නිකා හිටපන්. நீ சாப்பிட்றியோ சாப்பிடலையோ கடை சும்மா கடை. අපි සේවයට යනකොට ප්‍රීතිය යන්න ඕනේ. நாங்கள் ஊழியத்துக்கு போகும் பொழுது சந்தோஷமாய் போக வேண்டும். ස්වාමි පුරුෂෙක් රැකියාවට හරි එළියට බහිද්දි සන්තෝෂෙන් එළියට බහින්න ඕනේ. ஒரு கணவன் வேலைக்கு போறாரா அவர் சந்தோஷமாய் வீட்டை விட்டு வெளியே போகணும். වාහනේ එලවද්දි ප්‍රීතියෙන් එලවන්න ඕනේ. ஒரு வாகனத்தை ஓட்டுறாரா அவரை நிம்மதியா ஓட்ட விடணும், சந்தோஷமா ஓட்டிக்கிட்டு போக விடணும். හැබැයි එයාව ප්‍රීතියෙන් එළියට යවන්නේ නැහැ අපි. ஆனா நிறைய நேரங்கள்ல சந்தோஷமா வெளியே விடுறது கிடையாது. මොකක් හරි පොඩි ප්‍රශ්නයක් දාන්න. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை போட்டிருக்காங்க. පිරිමින්ට තියෙන ප්‍රශ්නේ තමා ஆண்களுக்கு இருக்கிற பிரச்சனை தான். පිරිමි තමුන්ගේ බිරිඳට හරි ආදරේ. හරි ආදරේ. husband. අපි අපි අපි. ஆ, ஆ, ஆ. கணவன்மார் மனைவியை நேசிக்கிறார்களா? අපි හරි ආදරේ නිසා මොනවද කරන්නේ? அப்ப அவங்க மேல இருக்கிற அன்புனால நாங்க என்ன செய்யறோம்னா ඒගොල්ලෝ රිද්දන්න අකමැති නිසා அவங்கள நம்ம அவங்கள கவலைப்பட வைக்கிறது, இல்லாட்டி அவங்கள காயப்படுத்தாம இருக்கிறதுக்கு අපි ඕන දෙයක් හා කියලා ඔළුව පාත් කරනවා. நாங்க எதுனாலும் சரி சாமி அப்படின்ட்டு நம்ம தலையாட்டிடுவோம். සද්ද දාන්න ඉඳලා හිටලා පිරිමි. ஆ? ඉඳලා හිටලා තමයි සද්ද දාන්නේ. இருந்து தான் அப்படி பொங்கி எழுகிறது, அப்படியே சண்டை பிடிக்கிறது. ඉතින් මොනවා කිව්වත් හා කියලා ඔළුව පාත් කරනවා. அதனால எது சொன்னாலும் அப்படியே சரி. හැබැයි පිරිමි ඇතුලෙන් මොනවද? ஆனா உள்ளுக்குள்ள ஆண் எப்படி? ඇතුලෙන් විඳවනවා. உள்ளுக்குள்ள அவருக்கு எரியும். ඇයි මෙයා මෙහෙම කිව්වේ? ஏன் இந்த மனுஷி இப்படி சொன்னிச்சு? ඇයි අද්දි hina වුන්නේ නැත්තේ? ஏன் போற நேரம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு சிரிக்காம இருந்துச்சு? ඇයි අමුතු විදිහට බැලුවේ? ஏன் ஒரு மாதிரி ඒ பார்த்துச்சு? කියන්නේ අහන්නත් බෑ අප්සෙට් වෙයි කියලා එයා. அதை கேட்கவும் முடியாது, கேட்டா வேற பிரச்சனையில மாட்டி விடுவோம் அப்படின்னு கேட்கவும் முடியாது. ඔව් ඇහුවනම් අනිවාර්යම ප්‍රශ්නයක් තමයි. එතන අය රණ්ඩුවකින් ඉවර වෙන්නේ. கேட்டா கண்டிப்பா ஒரு பிரச்சனை வந்துடும். ඒ නිසා අහන්නත් බයයි. அதனால கேட்கவும் பயம். ඉතින් මොනවද ඇතුලෙන් හිතනවා ඇයි මෙහෙම උනේ ඇයි මෙහෙම උනේ කියලා. இப்போ உள்ளுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்போம், ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு. ගිහිල්ලා එන්නකම් කනගාටුයි. போயிட்டு வரைக்கும் அப்படியே கவலையோட வரும். දැන් එළියට යන්න අර 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 සිතුවිල්ලෙන් කල්පනා කරගෙන එළියට යනවා. அந்த யோசனையில் அப்படியே யோசிச்சுக்கிட்டே போறது. බායි කියන්න අමතක වෙනවා. பாய் சொல்ல மறந்துட்டோம். මූ ඇයි අද මට බායි කිව්වේ නැත්තේ? இவன் ஏன் எனக்கு இன்னைக்கு பாய் சொல்லல? අද යන්න වෙන ගමනක් වගේ. இவன் எங்கேயோ வேற எங்கேயோ ஒரு பயணம் போறான். අද සෙන්ට් ගොඩක් ගහගෙන ගියා. இன்னைக்கு நிறைய சென்ட் அடிச்சுக்கிட்டு போனான். දැන් එයා කනගාටුවෙන් ඒ ගැන. இப்ப அவங்க அது குறிச்சு கவலைப்படுறாங்க. දැන් මම මේක පවුලට සමාන කරාට ආදේශ කරාට இதை ஒரு குடும்பத்துக்கு நம்ம இதை ஒரு உதாரணத்துவமா எடுத்ததுக்கு මේ 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 දේවල් විතර නෙමෙයි. இது மட்டுமல்ல, අපේ ජීවිතේ අපි හැම තිස්සෙම කනස්සල්ලෙන් ගත කරන්නේ. எங்களுடைய வாழ்க்கையிலே எந்நேரமும் நாங்க கவலையிலேயே இருந்து கொண்டிருக்கிறோம். අපි කනස්සල් වෙන්න මොනවා හරි දෙයක් අල්ල ගන්න. நம்ம கவலைப்படுவதற்காக ஏதாவது ஒரு காரியத்தை பிடித்துக் கொள்வோம். හේතුවක් අවශ්‍ය නැහැ කනස්සල් වෙන්න. நம்ம கவலைப்படுவதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டியதல்ல. අර කඩේ බෝංචි මේ 500 150යි. ஓ அந்த கடையில் போஞ்சி 500 150 ரூபாய், මේක 149යි. இந்த கடையில் 149 ரூபாய். අපරාධ රුපියලක් කඩියෙන් දීලා මම මේ කඩෙන් ගත්තට කියලා ඒකට හරි දුක් වෙනවා. அநியாயம், 1 ரூபா கூட கொடுத்துட்டு நான் அங்க வாங்கிட்டேனே அப்படின்னு கவலைப்படுவோம். ගිහිල්ලා එන්නකම් போயிட்டு வரும் வரைக்கும் අර බෝංචි ගත්ත රුපියල ගැන හිත හිතා එන්න. அந்த 1 ரூபா இழந்ததை குறித்து அப்படியே யோசிச்சுக்கிட்டே வருவோம், கவலைப்பட்டுக்கிட்டே வருவோம். කරන්න පුළුවන් දෙයක් නැහැ. செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. ඒ කියන්නේ අය ගිහිල්ලා අර මුදලාට දීලා නෑ ඔයාගේ බෝංචි එපා 150 මට දෙන්න කියලා අර කඩේට ගිහිල්ලා 149 බෝංචි ගන්න යන්නේ අපි. இப்போ திருப்பி போயிட்டு ஐயோ உங்கள் கடையில் காசு கணக்கு கூட நீங்கள் இந்த போஞ்சை வச்சுக்கங்க, என்ன 150 ரூபா தாங்க, நான் போய் அந்த கடையில் 149 ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னு நம்ம செய்ய முடியாது. එහෙම කරන අයත් ඉන්නවා. அப்படி செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. එහෙම කළා 149ට ඒ බෝංචි අරන් එනවා. அந்த 149 ரூபாய்க்கு அந்த போஞ்சை வாங்கிட்டு வருவாங்க. ඒකේ ග්‍රෑම් 500 250ක්ම පණුව ඉන්නේ.
அதில் 500 கிராமில் 250 கிராம் எல்லாமே புழுக்களாயும் பூச்சியுமா இருக்கும். ඊට පස්සේ ඒක ගැන කනගාටු වෙනවා. அதை குறித்து திருப்பி கவலைப்பட்டுக்கிட்டு කියන අපි ජීවිතේ කනගාටු වෙන්න මොන හරි දෙයක් අල්ල ගන්නවා. அதாவது கவலைப்படுவதற்காக ஏதாவது ஒன்றை பிடிச்சிக்கிடுவோம். හිතලා බලන්න ඇත්තද බොරුද කියලා මේ දේ. இது உண்மையா பொய்யா யோசித்து பாருங்க. හැබැයි ඒ කනස්සල්ලු වීම තුල අපිට මොකක් හරි ලාභයක් ලැබිලා තියෙනවද? அந்த கவலைப்படுவதனாலே ஏதாவது ஒரு லாபம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறதா? ඒ කියන්නේ ඒ දේ වළක්වන්න අපි අලුත් සැලැස්මක් යොදනව නෙමේ. அந்த காரியத்தை நாங்கள் தடுப்பதற்கு வேறு ஒரு காரியத்தை முயற்சிப்பது அல்ல. යක්ෂයා මොනවද කරන්නේ? பிசாசு என்ன செய்கிறான்? අර පරණ දේම අපේ ඔළුවට ගෙනල්ලා අපිව දුකට පත් කරනවා. அந்த பழைய விஷயங்களை அப்படியே மனதுக்கு கொண்டு வந்து எங்களை கவலைப்பட வைக்கிறான். අපරාධ එහෙම කරේ. அநியாயம் இப்படி நான் செஞ்சேன், අපරාධ එහෙම නොවෙන්න තිබුණා. ஐயோ இப்படி நடக்காம இருந்திருக்கலாம். අපරාධ මං හස්බන්ඩ්ට බැන්නේ. அநியாயம் புருஷனுக்கு ஏசுனது, අපරාධ මං වයිෆ්ට රැව්වේ. அநியாயம் என் பொண்டாட்டியை முறைச்சு பார்த்தது, අපරාධ මං එයත් එක්ක ඒ කතාවට ඒ වෙලාවේ ගියේ. அநியாயம் இந்த பொம்பளையோட இதை குறித்து பேச போனது. මොනවා හරි අපි හිතනවා අපරාධ කිය හිතනවා. ஏதாவது ஒரு காரியத்தை நாங்கள் அநியாயம் நினைச்சிட்டு இருக்கோம். අපරාධ මං එයාව බැන්දේ. அநியாயம் அவளை கல்யாணம் கட்டணும். ජීවිත කාලෙම ඔහොම හිතන අයත් ඉන්නවා. வாழ்க்கை பூரா அப்படி நினைக்கிறவங்களும் உண்டு. මැරෙනකම් ඔහොම හිතේ ඉන්න මිනිස්සුත් ඉන්නවා. மறிக்கும் வரைக்கும் இது இப்படி நினைக்கிறவர்களும் உண்டு. අපරාධේ அநியாயம், අපරාධ කියන්නේ මේ කාලේ අපරාධය අපි. அதாவது அந்த கால அநியாயம். ඒ කියන්නේ කිසිම ප්‍රයෝජනයක් නැති දෙයක් ගැන හිත ஒரு பிரச்சனையை குறித்தும் யோசிக்காமல் අපේ කාලේ නාස්ති කරනවා අපි. நாங்கள் நேரத்தை செலவழிப்போம். යකාට ඕනේ මේ දේ. பிசாசுக்கு தேவை அதுதான். යකා මොනවද කරන්නේ? பிசாசு என்ன செய்வான்? අපි අතින් වෙච්ච වැරද්දක් எங்கள் மூலமாய் நடந்த ஒரு தவறை, එහෙම නැත්නම් අපි අතපසු වෙච්ච දෙයක්, இல்லாவிட்டால் எங்களாலே செய்ய முடியாமல் போன ஒன்றை, එහෙම නැත්නම් අපි දුක් විය යුතු කාරණාවක් இல்லாவிட்டால் நாங்கள் துக்கப்படும் ஒரு காரியத்தை නැවත මතක් කරමින් திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி ඒ ගැන ආපහු හිතන්න අපිව පත් කරමින් அதை மறுபடியும் யோசிக்க வைத்து අපේ ඇතුලේ තියෙන සන්තෝෂය නැති කරනවා. எங்களுக்குள்ளே இருக்கும் சந்தோஷத்தை இழக்க பண்ணுவான். හැබැයි ඒකෙන් කිසි ප්‍රයෝජනයක් තියනවද? ஆனால் அதுல எந்த பயனும் இருக்கிறதா? ඒ සිදු වෙච්ච දේ නවත්තන්න පුළුවන්ද? அந்த நடந்த சம்பவத்தை தடுக்க முடியுமா? ඒ සිදු වෙච්ච දේ වළක්වන්න පුළුවන්ද අපිට? அந்த நடந்த சம்பவத்தை எங்களாலே தடுத்து நிறுத்த முடியுமா? ඒක සිදු වෙලා ඉවරයි. அது நடந்து முடிந்து விட்டது. හැබැයි අපි තාමත් හිතනවා. ஆனால் நான் அதை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறோம். අපි තාමත් කනස්සල් වෙනවා. இன்னும் அதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். කිසි ප්‍රයෝජනයක් තියනවද? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? නෑ. இல்லை. ඒක තමයි සුද්ධ බයිබලයේ කියන්නේ. அதுதான் வேதம் சொல்லுகிறது. ඔබ කනස්සල් වුණා කියලා நீ கவலைப்படுவதனாலே මේ උසට එක අඟලක්වත් උඹට එකතු කරගන්න බෑ. ஒரு அங்குலத்தை கூட உன்னாலே கூட்டிக் கொள்ள முடியாது. එහෙමනම් අපි මොනවද කරන්න ඕනේ? அப்படி என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? කනස්සල් වෙනක නවත්තන්න ඕනේ. நாம் கவலைப்படுவதை நிறுத்த வேண்டும். කනස්සල් නොවෙන්න නම් අපි මොනවද කරන්න ඕනේ? கவலைப்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? මොනවද කරන්න ඕනේ කියන්න බලන්න. சொல்லுங்க பாப்போம். ප්‍රීති වෙන්න ඕනේ. ඉතින් ප්‍රීති වෙන්න කියන එක අපි දන්න දෙයන්නේ. சந்தோஷமா இருக்கணும்ன்றது தெரிஞ்ச விஷயமே. තියෙන ප්‍රශ්නේ අපිට ප්‍රීති වෙන්න බෑ. இப்ப எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை சந்தோஷப்பட முடியல. ඇයි යකා මොනවා හරි කනස්සල් වෙන කාරණා තමයි අපිට ගෙනල්ලා දෙන්නේ. காரணம் பிசாசு எங்களுக்கு ஏதாவது ஒரு கவலைப்படக்கூடிய காரியத்தை போட்டுக்கொண்டே இருப்பான். එහෙනම් ප්‍රීති වෙන්න අපි මොනවද කරන්න ඕනේ? அப்படி என்றால் சந்தோஷப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? එහෙම නැත්නම් කනස්සල් අත්තරින්න මොනවද කරන්න ඕනේ? இல்லாவிட்டால் கவலைப்படாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? අපෙල්ලගම 1 තීමෝති පොතට. 1 தீமோத்தேயு புத்தகத்துக்கு අපි දන්න පදයක්. நல்லா தெரிந்த ஒரு ஒரு வசனம். 1 තීමෝති 6:6 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம். පෙරලන්න ඕනෙත් නැහැ කට්ටිය කටපාඩමින් කියයි. இது திருப்ப தேவையில்ல, நிறைய பேருக்கு மனநவசனமாய் தெரிந்த வார்த்தை. අපි කියමු. ලත් පමණින් සතුටු වීම සමග භක්තිවන්තකම මහත් ලාභයක්මය. போதுமென்ற என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். තියෙන දේ ගැන සෑහීමකට පත් වෙන්නලු. இருக்கிற காரியத்தை குறித்து நாங்கள் திருப்திப்பட வேண்டுமாம். ඒ කියන්නේ වෙච්ච දේවල් අමතක කරලා දාන්නලු. அதாவது நடந்த காரியங்களை மறந்து விட வேண்டும். වෙච්ච දේවල් දැන් ඉවරයි. இப்ப நடந்து முடிந்த காரியங்கள் முடிந்து விட்டது. ඒ දේවල් ගැන කනගාටු වෙලා ප්‍රයෝජනයක් නැහැ. அதை குறித்து கவலைப்பட்ட ஒரு பிரயோஜனமும் கிடையாது. දැන් මේ වර්තමානයේ ගැන අපි හිතමු. இப்போ இந்த காலத்தை தற்காலத்தை குறித்து யோசிக்க வேண்டும். මේ මොහොතේ අපි යහපත්ව ප්‍රීතියෙන් ඉන්න උත්සාහ කරමු. இந்த நிகழ்காலத்திலே சந்தோஷமா இருக்க நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். අපිට තියෙන දේ ගැන අපි ප්‍රීති වෙමු.
எங்களுக்கு இருக்கிற තියෙන දේ ගැන ප්‍රීතිය වෙමු. எங்களுக்கு இருக்கிற காரியங்களை குறித்து சந்தோஷப்பட வேண்டும். ඔව් යමක් සිද්ධ වුණා. ஆம், ஒரு தவறு நடந்தது. ඔව් මට වැරදුනා. ஆம், நான் தவறிவிட்டேன். ඔව් මම ලැජ්ජාවටපත් වුණා. ஆம், நான் வெட்கப்பட்டு விட்டேன். ඔව් මට අලාභයක් සිද්ධ වුණා. ஆம், நான் நஷ்டப்பட்டேன். ඒක එතනින් ඉවරයි. அது அங்கேயே முடிந்து விட்டது. අතෑරියා. அதை விட்டு விட்டோம், අමතක කරා. மறந்து விட்டோம். දැන් මේ අපි ඉන්න තත්වය ගැන අපි ප්‍රීති වෙන්න පටන් ගමු. இப்பொழுது ஆண்டவர் எங்களை எப்படி வைத்திருக்கிறாரோ அதை குறித்து சந்தோஷப்பட வேண்டும். මේ ඉන්න තත්වයේ ඉඳලා අපි බලමු හෙට දවස ගැන. இந்த இப்போ இருக்கிற நிலையை வைத்து நாளை தினத்தை குறித்து பார்ப்போம். ආයෙත් නිදි කිරනවා පේනවා. திருப்பியும் தூங்குறது எனக்கு தெரியுது. කියනකොට කට්ටිය හැරෙනවා. ஆ, කියනකොට කට්ටිය හැරෙනවා. அப்படி சொல்ற நேரம் டக்குன்னு எழும்புறாங்க. එතකොට ඊළඟට මෙතන කියනවා அடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார், භක්තිවන්තකම මහත් ලාභයක් කියලා. இந்த பக்தி விருத்தி மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்படுகிறது. දැන් අපිට ලාභ තියෙනවා නම් අපි සන්තෝෂයි. இப்போ எங்களுக்கு லாபம் இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். අපි ව්‍යාපාරයක් කරනවා නම් நாங்கள் ஒரு வியாபாரத்தை செய்கிறோம், ඒකේ ලාභ ලැබුණා නම් අපි සන්තෝෂයි. அதுல ஒரு லாபம் கிடைக்கிறது என்றால் நாங்கள் சந்தோஷப்படுவோம். අපි රැකියාවක් කරනවා නම් நாம் ஒரு தொழிலை செய்வோம் என்றால் ඒකේ බෝනස් ලැබුණා නම් අපි සන්තෝෂයි. அதுல போனஸ் எங்களுக்கு கிடைச்சா ඒ சந்தோஷப்படுவோம். කියන්නේ අපිට අමතර දෙයක් ලැබෙනවා නම් අපි සන්තෝෂයි. எங்களுக்கு வேறு விதத்துல எங்களுக்கு அதிகப்படியாக ஏதாவது கிடைத்தால் சந்தோஷப்படுவோம். ඒක තමයි අපේ ලාභය කියලා කියන්නේ. அதுதான் எங்களுடைய லாபம் என்று நினைத்துக் கொள்வோம். එහෙමනම් අපේ ලාභය කියලා මෙතන මොනවද කියන්නේ? ஆனால் இந்த இடத்துல லாபம் என்று எதை குறிக்கிறது? දැන් මේ දෙවියන් වහන්සේ අපිව තියලා තියෙන තත්වය ගැන අපි සෑහීමකටපත් වෙමු. இப்பொழுது ஆண்டவர் எங்களை வைத்திருக்கிற நிலையை குறித்து நாம் திருப்தி அடைய வேண்டும். අපි දෙවියන් වහන්සේ දිහා බලාගෙන ගමන් කරන්න පටන් ගමු කියලා කියන්නේ. ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டு எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடர ඒ කියන්නේ வேண்டும். අපි මොන තත්ත්වෙ හිටියත් දැන් ප්‍රශ්නයක් නැහැ. நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அது பிரயோஜனம் அல்ல. පර්ස් එකේ සල්ලි නැති වෙන්න පුළුවන්. சில நேரம் எங்களுடைய பணப்பையிலே பணம் இல்லை. හැබැයි ඔබට සන්තෝෂයෙන් ඉන්න පුළුවන් නම් ඒක කොච්චර මනහරද කියලා හිතන්න. ஆனால் கொஞ்சம் நினைத்து பாருங்கள், அப்படி இருந்தும் சந்தோஷப்பட முடியும் என்றால் எவ்வளவு நல்ல ஒரு விஷயமாயிருக்கும். ඇයි දන්නවද අපිට බලාපොරොත්තුවක් තියෙනවා. ஏனென்றால் எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. අපි මතෙව් 6 වෙනි පරිච්ඡේදය කියුවා மத்தேயு 6வது அதிகாரத்தில் நாங்கள் வாசித்தோம், මේ සියල්ල නුඹලාට ඕනෑ බව උන්වහන්සේ දන්නවා. இவை எல்லாமே உங்களுக்கு வேண்டும் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று. දැන් සල්ලි නැහැ. இப்பொழுது பணம் இல்லைதான், හැබැයි මං ඒ කරන්න යන කාරණාව කරන්න යද්දී ஆனால் நான் அந்த செய்ய வேண்டியதை செய்ய போகும் பொழுது මගේ දෙවියන් වහන්සේ මාව ලැජ්ජාවටපත් කරන්නේ නැහැ. என்னுடைய ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார். උන්වහන්සේ මට සපයනවා. ஆண்டவர் என் தேவையை උන්වහන්සේ சந்திப்பார். අපිට බලාපොරොත්තුවක් දීලා ඉවරයි. ஆண்டவர் எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்திருக்கிறார். එහෙනම් අපි කනස්සලු වෙලා වැඩක් තියනවද? அப்படி என்றால் நாங்கள் கவலைப்பட்ட பிரயோஜனம் இருக்கிறதா? තියනවද වැඩක්? இருக்குதா? නැහැ. இல்லை. එහෙනම් මොනවද පර්ස් එකේ සල්ලි නැහැ? பர்ஸில் எங்களுடைய பணப்பையில காசு இல்ல. ක්ලීන් සූට් එම්ටි පොකට්. හැබැයි ප්‍රේස් ද ලෝඩ්. සල්ලි නැතත් දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා වේවා. பணம் இல்லாவிட்டாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ඇයි දෙවියන් වහන්සේ දන්නවා අපිට දෙන්න? ஆண்டவருக்கு தெரியும் எங்களுக்கு கொடுப்பது. එහෙනම් ඇයි කනගාටු වෙන්නේ? அப்படி என்றால் ஏன் கவலைப்பட வேண்டும்? අසනීපෙන් ඉන්නේ. ஏன் சுகவீனமாய் இருக்கிறோம்? වේදනාවෙන් ඉන්නේ. ஏன் வேதனையில இருக்கிறோம்? හැබැයි දෙවියන් වහන්සේ කෙරේ භක්තිවන්තකම තියනවා නම් ஆனால் ஆண்டவரை குறித்து ஒரு பக்தி விருத்தி எங்களுக்குள்ளே இருந்தால் දෙවියන් වහන්සේ දන්නවා මාව සුව කරන්න ඕනද නැද්ද කියලා. ஆண்டவருக்கு தெரியும் என்னை சுகப்படுத்த வேண்டுமா வேண்டாமா என்று. දෙවියන් වහන්සේ දන්නවා මාව කොයි වෙලාවෙද උන්වහන්සේ වෙතට ගන්න ඕනේ නැත්තේ කියලා. ஆண்டவருக்கு தெரியும் எப்பொழுது எங்களை ஆண்டவர் பக்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று. එහෙනම් තියෙන රෙඩේ ඔහෙ තිබ්බදින් அதனால இருக்கிற நோய் இருந்துட்டு போட்டும், අපි සන්තෝෂයෙන් ඉමු. நாம் சந்தோஷமா இருப்போம். දැන් උදාහරණයට මෙහෙම කියන්නම්කෝ. இப்போ உதாரணத்துக்கு இப்படி சொல்லுவோமே, අපි කියනවා කාට හරි දැනගන්නවා කැන්සර් එකක් කියලා. இப்ப පිළිකා நான்- රෝගයක්. யாருக்கோ ஒரு புற்றுநோய் இருக்குதுன்னு அங்கு தெரிந்து கொள்கிறோம். ඒතර වෛද්‍යවරු කියනවා තව මාසයයි ඔයාට ජීවත් වෙන්න පුළුවන් කියලා. இப்போ இன்னும் அந்த வைத்தியர்கள் சொல்லுகிறார்கள் இன்னும் ஒரு மாதம் தான் உயிரோடு இருக்க முடியும் என்று. දැන් මොනවද කරන්න යන්නේ රෝගියා? இப்போ அந்த நோயாளி என்ன செய்ய போகிறார்? ජීවත් වෙන්න තියෙන තව මාසයයි. இப்போ வாழ இருப்பது ஒரே ஒரு மாதம் மட்டும்தான். ඒ මාසය පුරාවටම කරන්න එයා කනස්සලු වෙන එක.
அந்த ஒரு மாதமும் தன்னுடைய கவலைப்பட்டு கொண்டே அந்த கவலையிலேயே வாழ்ந்து விடுவார். අයියෝ මම මැරෙන්න යනවා. ஐயோ நான் சாக போகிறேன், අයියෝ මම මැරෙන්න යනවා. ஐயோ நான் மறிக்க போறேன், අයියෝ මම මේගොල්ලෝව දාලා යන්න යනවා. ஐயோ இவங்களெல்லாம் விட்டுட்டு போக போறேன், අයියෝ මගේ ළමයි මං අතාරින්න යනවා. என் பிள்ளைகள் எல்லாம் விட்டு விட்டு போக போறேன். හැම තිස්සෙම කනගාටු වෙනවා. என் நேரமும் கவலைப்பட்டு අද கொண்டிருப்போம். මැරෙයිද දන්නේ නැහැ. இன்று இன்னைக்கு சாகுவோனோ தெரியாது, හෙට මැරෙයිද දන්නේ නැහැ. நாளைக்கு செத்து போயிருவோனோ தெரியாது. ඒ ජීවත් වෙන මාසේ පුරාම එයා කනගාටු වෙන්න යනවා. அந்த வாழுகிற அந்த ஒவ்வொரு நாட்களுமே அவருடைய வாழ்க்கை கவலையிலேயே இருக்கும். හැබැයි මෙහෙම හිතන්න. இப்படி கொஞ்சம் நினைத்து பாருங்கள். පිළිකා රෝගයක් කියලා දැනගන්නවා. ஒரு புற்றுநோய் என்று அறிந்து கொண்டோம். වෛද්‍යවරු කියනවා තව මාසයක් ජීවත් වෙන්න කියලා. அந்த வைத்தியர் சொல்லுகிறார் ஒரு மாதம் தான் உங்களுக்கு டைம் அப்படின்னு. මම තව මාසයක් ජීවත් වෙන්නේ. நான் இன்னும் ஒரு மாதம் தான் வாழ போகிறேன். මේ මාසේ මං හොඳට කනවා. இந்த ஒரு மாசம் நல்லா சாப்பிட போறேன். මේ මාසේ මං හොඳට ගමන් යනවා. இந்த ஒரு மாசம் பூரா எங்கெங்க போக முடியுமோ எல்லா பயணமும் போவேன். මගේ හැම යාළුවෙක්ම හැම නෑදෑයෙක්ම හම්බ වෙනවා. என்னுடைய எல்லா சொந்த பந்தங்கள் எல்லா நண்பர்களையும் காண போறேன். ඒගොල්ලොත් එක්කම සන්තෝෂයෙන් ඉන්න යනවා. அவர்களோடு சந்தோஷமாய் நேரத்தை கழிக்க போறேன். මං දෙවියන් වහන්සේට තව ලම් වෙන්න යනවා. இன்னும் ஆண்டவருக்கு கொஞ்சம் கிட்டி சேர போகிறேன். මොකද දෙවියන් වහන්සේ තව මාසෙකින් උන්වහන්සේ වෙතට මාව ගන්න යනවා. காரணம் இன்னும் ஒரு மாதத்திலே ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ள போகிறார் அவர் பக்கம். ඒ සන්තෝෂය අපිට ලබන්න පුළුවන් නම් அந்த சந்தோஷத்தை நாங்கள் அடைய முடியும் என்றால் ඊට වඩා ලාභයක් තියනවාද? அதை விட லாபம் ஒன்று கிடைக்குமா? අපි තීරණය කරන්න ඕනේ நாம் தீர்மானிக்க வேண்டும். මම මැරෙනවා කියලා අර මාසෙ දුකෙන් ඉන්නවද? நான் மறிக்க போறேன் அப்படின்னு துக்கத்துல இருக்கிறோமா? හෙට මැරුණත් හිතට සැපයි අද ජොලි කරලා කියලා ජොලියේ ඉන්නවද? நாளைக்கு மண்டைய போட்டாலும் பரவாயில்ல, இன்னைக்கு சந்தோஷமா இருந்துருவோம். අපි තව තීරණයක් ගන්න ඕනේ. நாங்க ஒரு தீர்மானத்தை எடுப்போம். අපිට ප්‍රීතියෙන් ඉන්න ඕන තරම් පුළුවන්. எங்களுக்கு சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்க நிறைய காரியங்கள் இருக்கு. හෙට මැරෙනවා කියලා කනස්සලු වුණා කියලා නොමැරි ඉන්න යනවද? நாளைக்கு சாக போகிறோம் என்று கவலைப்பட்டு இருக்க போகிறோமா? නෑ මැරෙන්න තමයි යන්නේ. சாகத்தான் போறோம். එහෙනම් ඉතින් ඒ මැරෙන ටිකේ அப்போ அந்த சாக போகும் அந்த காலகட்டத்தில் ඒ ජීවත් වෙන කාලේ அந்த வாழுகிற அந்த குறுகிய காலத்துல ජොලියක් දාලා සන්තෝෂයෙන් ඉන්න තියෙනවා කොච්චර හොඳද? கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு செத்து போனா எவ்வளவு நல்லா இருக்கும். අපේ ජොලිය නිදා ගන්න එක පස්ට මොනවා කිව්වත් අපි නිදා ගන්න අපේ ජොලිය ඕක තමයි. நீங்க என்ன சொன்னாலும் எங்களுக்கு ஜொலின்றது தூங்குறது மட்டும்தான் பாஸ்டர், தூங்குவோம். ඒ නිසා කවන්න නැහැ නිදා ගන්න. அப்படின்னா நல்லா தூங்கி எழும்புங்க. හොඳම ටික නැති වෙයි. හොඳම ටික නැති වෙයි. நல்ல விஷயங்கள் இல்லாமல் போய். ඉතින් කනස්සලු වුණා කියලා කිසිම දෙයක් අපිට ලැබෙන්න යන්නේ නැහැ. அதனால கவலைப்படுவதனாலே எதுவும் எங்களுக்கு கிடைக்க போவதில்லை. කනස්සල්ල අපිට කියන්නේ යකා. அந்த கவலையை எங்களுக்கு கொண்டு வருவது பிசாசு. යකාට ඕනේ අපි හැමතිස්සෙම දුකෙන් තියන්න. பிசாசுக்கு தேவை எங்களை எப்பொழுதுமே கவலையிலேயே வைத்துக் கொண்டிருப்பதுக்கு. එහෙමනම් අපි බලන්න ඕනේ ප්‍රීතිය කියන්නේ මොකක්ද කියලා. அப்படி என்றால் இந்த சந்தோஷம் என்றால் என்ன என்று நாங்கள் பார்க்க வேண்டும். කනස්සල්ල යකාගේ නම් இந்த கவலை என்பது பிசாசுக்கு சொந்தமானது என்றால் ඒ කනස්සල්ල නිසා අපි හැමතිස්සෙම ඉන්නේ කනස්සල්ලෙන් නම් அந்த கவலையினாலே எந்நேரமும் நாங்கள் கவலையிலேயே இருக்கிறோம் என்றால் ඒ නිසා අපිට කිසිම ප්‍රයෝජනයකුත් නැත්තම් அதிலே எங்களுக்கு எந்தவித லாபமும் இல்லை என்றால் ඇයි අපි කනස්සල්ලෙන් ඉන්න ඕනේ? நாம் ஏன் கவலையிலே இருக்க வேண்டும்? එහෙමනම් අපි ප්‍රීතියෙන් ඉන්න ඕනේ. அப்படி என்றால் நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். දැන් අපි ප්‍රයෝජනවත් නැති දේවල් කරන්නේ නැහනේ. இப்போ நாங்க பிரயோஜனம் இல்லாத காரியங்களை செய்வதில்லையே. දැන් මැටි වල මොන හරි ගුණක් තියනවද? මැටි වල இந்த என்னது களிமண், මොන හරි ප්‍රයෝජන මේ කියන්නේ ගුණක් තියනවද? ගුණ තියනවද? இந்த களிமண்ணில் ஏதாவது சத்து இருக்குதா? ஏதாவது ஊட்டச்சத்து இருக்கிறதா? නෑනේ. இல்லை தானே? ඒ නිසා අපි කන්නේ. அதனால நம்ம சாப்பிட்றது இல்லை. ඒකේ ගුණ නැති නිසා අපි කන්නේ. அதுல எந்தவித சத்தும் உயிர் சத்தும் இல்லை எங்களுக்கு. ඕකේ කිව්වනම් 80%ක් තියෙන යකඩ කියලා කිව්වනම් இப்போ இதுக்கு 160% இதுல இரும்பு இருக்கு அப்படின்னு சொன்னா අපේ කට්ටිය මැටි වලින් රොටිත් හදලා කනවා. இந்த களிமண்ணில் ரொட்டி செஞ்சே சாப்பிடுறோம். මැටි වල ගුණ නැති නිසා කන්නේ අපේ කට්ටිය. இந்த களிமண்ணில எந்தவித ஊட்டச்சத்தும் இல்லாதனால சாப்பிடுவது கிடையாது. ඒතර ප්‍රයෝජනයක් නැතිද අපි කරන්නේ. அதனால அது பிரயோஜனம் இல்லாததுனால அதை நாங்கள் செய்ய போவதில்லை. එහෙනම් මේ අවුරුද්දේ මේ අවසානයේ අපි දැනගත්ත එක දෙයක් இந்த வருஷத்துடைய கடைசி பகுதியிலே தெரிந்து கொண்டோம் ஒரு விஷயத்தை. කනස්සලු වීමෙන් කිසිම ප්‍රයෝජනයක් නැහැ. கவலைப்படுவதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. එහෙනම් මේ අවුරුද්ද පුරාවට අපි කනස්සලු වුණා නම් දෙයකට
இப்போ இந்த வருடம் முழுவதும் நாங்கள் கவலைப்பட்ட காரியங்களை குறித்து දැන් එක දෙයක් අපි කරන්න යනවා. நாம் இப்பொழுது ஒரு வேலையை செய்ய போகிறோம். මොනවද අපි කරන්න යන්නේ? நாம் என்ன செய்ய போகிறோம்? අපි දැන් තීරණයක් ගන්න යනවා. நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்க போகிறோம். ඔව් ස්වාමිනේ මේ අවුරුද්ද පුරාට මට කනස්සලු වෙන්න ඕන තරම් කාරණා තිබුණා. இந்த வருடம் முழுவதும் கவலைப்படுவதற்கு எனக்கு அநேக காரியங்கள் இருந்தது. මාස 7ක් 8ක් තිස්සේ මගේ විවාහය ගැන මං කනස්සලු වුණා. 6-7 மாதங்களா என்னுடைய திருமணத்தை குறித்து கவலைப்பட்டேன். යන්තම් කෙනෙක් හම්බෙලා ඉන්නවා. இப்படியோ ஒரு ஆள் கிடைச்சிருச்சு. මන් දන්නේ අනේ මූ හම්බුණාද කියලා දැන් එයා කනස්සලු වෙනවද කියලා. இப்ப அவங்க கவலை, ஐயோ இவனா கிடைச்சான் அப்படின்னு அவங்க கவலைப்படுறாங்களோ தெரியாது. අපි කනස්සලු වෙන කාරණා ඕන තරම් තියෙනවා. நாம் கவலைப்படுவதற்கு நிறைய காரியங்கள் உண்டு. අවුරුද්ද පුරාවට එක එක දේවල් වලට අපි කනස්සලු වෙනවා. வருஷம் முழுவதும் ஒவ்வொரு காரியங்களுக்காக கவலைப்படுவோம். මම දන්නේ මොනවටද කනස්සලු වුනේ කියලා. ஆனால் எங்களுக்கே தெரியாது நாங்க எதுக்காக கவலைப்படுவோம். හැබැයි හදවත තට්ටුවක් දාලා බලන්න ஆனால் உள்ளத்திலே கொஞ்சம் தட்டி பாருங்க. මේ අවුරුද්ද ඔබ ප්‍රීතියෙන් හිටියට වඩා කරේ කනස්සල්ලෙන් ඉන්න එක. இந்த வருஷம் முழுவதும் நீங்க சந்தோஷமா இருந்ததை தவிர கவலைப்பட்டது தான் அதிகம். හැබැයි අපි දන්න දේ තමයි කනස්සලුවෙන් අපිට කිසිම ප්‍රයෝජනයක් නැහැ කියන එක. ஆனால் எங்களுக்கு தெரியும் கவலைப்படுறதுனாலே ஒரு லாபமும் எங்களுக்கு එහෙනම් අපි දැන් දෙවියන් වහන්සේ ඉදිරියේ එක තීරණයක් ගන්න යනවා. அதனால ஆண்டவரிடத்திலே நாங்க ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். ස්වාමිනේ කනස්සල්ල එහෙම නැත්තම් දුක ගේන්නේ යකා. இந்த துக்கத்தை இல்லாவிட்டால் கவலையை எனக்கு கொண்டு வருவது பிசாசு. ඒක මට අයිති දෙයක් නෙමෙයි. அது எனக்கு சொந்தமானது அல்ல. ඒකෙන් මට කිසි ලාභයක් නැහැ. அதுல எனக்கு எந்தவித லாபமும் கிடையாது. ඒකෙන් මට කිසි ප්‍රයෝජනයක් නැහැ. அதுல எனக்கு எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. එහෙනම් ස්වාමිනේ අද ඉඳන් මේ මොහොතේ ඉඳන් මම කනස්සලුයි මාතරින්න යනවා. அதனாலே ஆண்டவரை இந்த நிமிடம் இருந்து நான் கவலைப்படுவதை நான் நிறுத்தப் போகிறேன். 2025 2025வது வருஷம் මම කනස්සලු වෙන්න යන්නේ. நான் கவலைப்பட போவதில்லை. ස්වාමිනේ නැවකිරුණත් බෑන්චුන්. என்னத்தான் கப்பலே கவுந்தாலும் நம்ம சந்தோஷமா போவோம். ගිලෙන්න මට චුන් ස්වාමිනේ. அப்படியே மூழ்க எனக்கு இன்னும் சந்தோஷம். මම 25 ජොලියේ ඉන්න යනවා. இந்த 2025வது வருஷத்துல நான் நல்ல சந்தோஷமாய் கழிப்பாய் இருக்க போகிறேன். වෙන දෙයක් වෙච්ච දින් ස්වාමිනේ. நடக்கிறது நடக்கட்டும். මෙච්චර දවස් වයිෆ් ගහනකොට මං දුක් වුණා ස්වාමිනේ. பொண்டாட்டி அடிக்கிற இவ்வளவு நாள் கவலைப்பட்டேன். ஆண்டவரே 25 මං එකට හුරු වෙලා ප්‍රීතියෙන් ඉන්න යනවා ස්වාමිනේ. 2025வது வருஷத்துல எந்த அடியையும் தாங்கக்கூடிய மாதிரி நாம என்ன மாத்திக்கொள்ள අපි මේ සැරේ මේ මොහොතේ ඉඳන් තීරණය කරන කනස්සලුවීම අපි අතාරමු කියලා. இந்த நிமிஷமே நாங்க ஆண்டோட சொல்லுவோம் எல்லா கவலையும் நீக்கி කී දෙනෙක් එකගද මගෙත් එක කනස්සලුවීම අත්හරිමුද අපි? நம்ம கவலைப்படுவதை நிறுத்தி விடுவோமா? எத்தனை பேர் கை உயர்த்துறீங்க? අපි දැස් වසාගෙන ඇත්තම දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ස්වාමිනේ මම දැන් තීරණයක් ගන්නවා. கண்களை மூடி நாங்க ஆண்டவரிடம் சொல்லுவோம், ஆண்டவரே இப்பொழுது நான் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன். දේශනාව ඉවර නෑ. ඒ නිසා ඊට පස්සේ මේ නැගිලා කියන්න එපා. මේ දෛවට් කියලා කියන්න එපා. දේශනාව ඉවර නෑ. හැබැයි අපි තීරණයක් ගමු දෙවියන් වහන්සේ ඉදිරියේ. நாங்கள் இன்னும் பிரசங்கம் முடியவில்லை. நாங்கள் ஆண்டவரிடத்திலே ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ස්වාමිනේ මම කනස්සල්ල මේ මොහොතේ පටන් අතාරිනවා. இந்த கவலைப்படுவதை இந்த நிமிஷம் இருந்து நான் விட போகிறேன். මොකද මං කනස්සලු වෙච්ච දේවල් වලින් මට කිසිම ප්‍රයෝජනයක් ලැබිලා නැහැ. நான் கவலைப்பட்டதினாலே எனக்கு எந்த லாபமும் கிடைக்கவில்லை. මට ඒ දෙයින් ලැබුණ එකම අලාභය அதிலே எனக்கு கிடைத்த நஷ்டம் என்னவென்றால் ඔබ වහන්සේ තුල ප්‍රීතිය යුතු කාලය මම ශෝකයෙන් සිටියා. உங்களுக்குள்ளே சந்தோஷமா இருக்க வேண்டிய காலத்தை கவலையிலேயே கழித்தேன். ඒ නිසා ස්වාමීනි දැන් මම ඔබ වහන්සේ ඉදිරියේ තීරණයක් ගන්නවා. அதனாலே ஆண்டவரே இப்பொழுது ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன். මගේ ජීවිතේ මින් පස්සේ මොන දේ වුණත් என்னுடைய வாழ்க்கையில இனி என்ன நடந்தாலும் මම කනස්සලු වෙන්න යන්නේ. நான் கவலைப்பட போவதில்லை. ඔබ දෙවියන් වහන්සේට කියන්න. நீங்கள் ஆண்டவருக்கு சொல்லுங்க, ස්වාමීනි මාව වෙනස් කරන්න. ஆண்டவரே என்னை மாற்றுங்கள். ඒ කනස්සලු වීම සිත මාගෙන් පහ කරන්න. ஆண்டவரே அந்த கவலைப்படும் உள்ளத்தை என்னிலே இருந்து எடுத்து போடும். මට මොන ප්‍රශ්න ආවත් எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் මම මොනවද කන්නේ මොනවද බොන්නේ මොනවද අඳින්නේ කියලා මං හිතන අවස්ථාවවලදී ஆண்டவரே நான் என்னத்தை உண்ணுவேன், என்னத்தை உடுப்பேன், என்னத்தை நான் காண்பிப்பேன் என்று எல்லா விஷயங்களை குறித்து எங்களுடைய மனதில் இருக்கிற நோக்கங்கள், මම ඒ කනස්සලු වීම කියන මට அந்த සමාව. கவலைகள் எல்லாவற்றையும் விட்டு விடுவோம். මොකද මම දන්නවා ඒ දේවල් හොයන්න අන්‍ය ජාතිකයන් කියලා. எங்களுக்கு தெரியும் அதை தேடுவது அந்நிய ஜாதி. මොකද මට බලාපොරොත්තුවක් තියෙනවා. எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ඒ දේ සපයන්න ඔබ වහන්සේ යහපත් වූ තැන් වහන්සේ වෙන්නේ. அதை கொடுப்பதற்கு ஆண்டவர் ඒ வல்லவராயிருக்கிறார். නිසා මම කනස්සල්ල අතාරිනවා. அதனாலே இந்த கவலை நான் விட்டு விட போகிறேன். යේසුස් වහන්සේගේම නාමයෙන්. இயேசுவின் நாமத்தில் ආමේන්. ஆமென். හොඳ අපි පෙරලගමු ගීතාවලිය 119ට. 119
119வது சங்கீதத்துக்கு திருப்பிக் கொள்வோம். මොකද මම හිතනවා දැන් ඔබ ඉන්නේ කනස්සල්ලා අතරලා තීරණයක් ඇතිව. இப்போ நீங்க கவலையெல்லாம் விட்டுட்டு நீங்க இப்ப இருக்கிறீங்க. අය කනස්සලු වෙන්න යන්නේ. இனி கவலைப்பட போவது இல்லை. ඒ නිසා පෙළගම ගීතාවලිය 119 143 වෙනි පදයට. 119வது சங்கீதம் 143. 143வது வசனம். විපත හා සිත් වේදනාව මා කරා පැමිණ තිබේ. එහෙත් ඔබගේ ආඥා මාගේ ප්‍රීතියය. இக்கட்டும் நெடுக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சி. මෙතන ලස්සන දෙයක් කියනවා. இந்த இடத்துல ஒரு அழகான விஷயத்தை சொல்லப்படுகிறது. විපත හා සිත් වේදනා මා කරා පැමිණ තිබේ. இக்கட்டும் நெருக்கடியும் என்னை நோக்கி வந்திருக்கிறது. මේ සිත් වේදනාවේ මම ඉන්නේ. நான் இருதயத்திலே வேதனையில இருக்கிறேன். hina වෙන්න එපා විපතක් වෙලා තියෙන්නේ. ஒரு நஷ்டம் நடந்திருக்குது. මට විපතක් වෙලා. இவருக்கு நஷ்டம் ஒன்று ஒரு நடந்திருக்கு. ඒ නිසා මං හිත වේදනාවෙන් ඉන්නේ. அதனால நான் கவலையில இருக்கிறேன். හැබැයි ස්වාමිනේ එක දෙයක් තියෙනවා. ஆனால் ஒரு காரியம் இருக்கு ஆண்டவரே. ඒ මොකද්ද දන්නවද? அது என்ன தெரியுமா? මට මේ හැම දෙයක් මැදේම එක ප්‍රීතියක් තියෙනවා. இந்த எல்லா காரியங்களுக்குள்ளும் எனக்கு மன மகிழ்ச்சி உண்டு. මට ප්‍රීති වෙන්න කාරණාවක් ඔබ වහන්සේ තියා තියෙනවා. நான் மன மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு ஒரு காரியத்தை வைத்திருக்கிறீர். ඒ තමයි ඔබගේ ආඥාවන්. அதுதான் உம்முடைய கற்பனைகள். කියන්නේ ඔබ වහන්සේගේ ආඥාව මට ප්‍රීතියක්. உங்களுடைய கற்பனை எனக்கு மன மகிழ்ச்சி. ඒ කියන්නේ ඔබ වහන්සේගේ සුද්ධ බයිබලය මට ප්‍රීතියක්. அப்படி என்றால் உங்களுடைய வேதம் எனக்கு ஒரு மன மகிழ்ச்சி. ඔබ වහන්සේගේ වචනය මට ප්‍රීතියක්. உங்களுடைய வார்த்தை எனக்கு சந்தோஷம். ස්වාමිනේ මම දැන් ගිලිලා ඉන්න හුස්ම ගන්න බැරි තරමට නහය ගාවට වතුර ගිල්ලා ඉන්නේ. இப்போ நாங்கள் எழ முடியாத அளவுக்கு மூழ்கி போயிருக்கிறோம். මට ආයේ බලාපොරොත්තුවක් නැහැ. எனக்கு எதிர்பார்ப்பே இல்லை ஆண்டவரே. මට හැමදේම නැති වෙලා ඉවරයි. எல்லாமே இழந்து விட்டேன். හැබැයි මට ප්‍රීති වෙන්න එක දෙයක් තියෙනවා ස්වාමිනේ. ஆனால் எனக்கு சந்தோஷப்படுவதற்கு ஒரு காரியம் உண்டு. ඔබ වහන්සේගේ ආඥාව. அது உம்முடைய கற்பனைகள். අපිට කී දෙනෙකුට කොයි තැනට එන්න පුළුවන්ද? எத்தனை பேருக்கு இந்த நிலைக்கு மாற முடியும்? අපිට නැති වෙන්න පුළුවන් හැමදේම නැති වෙච්ච දේ. எங்களுக்கு எல்லாத்தையும் இழந்து போய் விடலாம். யோப் වගේ කියලා අපි සමහරලාට කියනවා. நம்ம சொல்லுவோம் சில நேரங்களில் யோபுவை போல என்று. யோப்ට තිබ්බ හැමදේම නැති වුණා ඇත්තටම. உண்மையிலே யோபுக்கு எல்லாமே இழந்து போனான். හැබැයි யோப்ගේ බලාපොරොත්තු නැති වුණා මගේ දෙවියන් වහන්සේ මගෙත් එක්ක ඉන්නවා කියන. ஆனால் யோபுக்கு தேவனை குறித்து இருந்த நிச்சயம், என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற நிச்சயம் அவனோடு இருந்தது. හැමදේම නැති වෙලා ඉවරයි. எல்லாவற்றையும் இழந்து விட்டான். හැබැයි දෙවියන් වහන්සේ මාව උසස් කරනවා කියන බලාපොරොත්තුව තිබුණා. ஆனால் ஆண்டவர் என்னை உயர்த்துவார் என்ற நம்பிக்கை யோபுக்கு අද இருந்தது. අපේ ජීවිතේ හැමදේම නැති වෙලා ඇති. இப்போ எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா அந்த எதிர்பார்ப்பும் இழந்து போன சூழ்நிலை இருக்கலாம். බලාපොරොත්තු නැති වෙලා ඇති. அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் இல்லாமல் போயிருக்கலாம். හෙට දවසේ මොනවද කරන්න කියන බලාපොරොත්තු නැතිව ඇති. நாளை தினத்தில் என்னத்தை செய்வோம் என்று எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கலாம். මෙතන කියනවා වගේ මම කනස්සල්ලෙන් ඉන්නේ මම වේදනාවටපත් වෙලා ඉන්න වෙන්න පුළුවන්. இந்த இடத்துல சொல்வது போல நான் நாளை தினத்தை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நாங்கள் சொல்லலாம். හැබැයි ස්වාමිනේ ඔබ වහන්සේගේ වචනය මාව සනසනවා. ஆனால் உம்முடைய வார்த்தை என்னை தேற்றுகிறது. ඔබ වහන්සේගේ වචනය තුළ මට ප්‍රීතිය තියෙනවා. உம்முடைய வசனத்துக்குள்ளே எனக்கு சந்தோஷம் உண்டு. මම කැඩිලා විඳිලා ඉන්නේ ස්වාමිනේ. நான் உடைந்து நொறுங்கி இருக்கிறேன். මම අඩන්න බැරුව මේ hina වෙන්නේ. நான் சிரிக்க முடியாத அளவுக்கு அழுது கொண்டிருக்கிறேன். හැබැයි ඔබ වහන්සේගේ වචනය අරගෙන කියවද්දී ஆனால் உம்முடைய வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது ස්වාමිනේ එතන මට ප්‍රීතිය තියෙනවා. அதற்குள்ளே எனக்கு மன மகிழ்ச்சி. එතන මට මාර බලාපොරොත්තුවක් එනවා ස්වාමිනේ. அந்த இடத்துல எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. කවුරු මට ආදරේ නැතත් ඔබ වහන්සේ මට ආදරේ කියන හැඟීම එනවා ස්වාමිනේ. யார் என்னை நேசித்தாலும் பரவாயில்லை, நேசிக்காவிட்டாலும் பரவாயில்லை, நீர் என்னை நேசித்தால் போதும். කවුරු මාව අතරත් ඔබ වහන්සේ මගෙත් එක්ක ඉන්නවා කියන අය හැඟීම මට තියෙනවා. யார் என்னை கைவிட்டாலும் பரவாயில்லை, நீர் என்னை கைவிடப் போவதில்லை என்ற நம்பிக்கை வேண்டும். ස්වාමිනේ මම නැත්තරම නැති වෙලා ඉන්නේ. எல்லாமே இழந்து போயிருக்கிறேன். හැබැයි මට එක ප්‍රීතියක් තියෙනවා. ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. ඔබ වහන්සේගේ වචනය මගෙත් එක්ක තියෙනවා. உம்முடைய வார்த்தை என்னோடு இருக்கிறது. කී දෙනෙකුට අපි කී දෙනෙකුට මේ තැනට බලාපත් වෙන්න පුළුවන්ද? எத்தனை பேருக்கு இந்த நிலைக்கு மாற முடியும்? එහෙම නැත්නම් අතරපු දේ ආපහු අල්ල ගන්නවද? இல்லாவிட்டால் கைவிட்டதை மீண்டும் பிடித்துக் கொள்ள போகிறோம். ඒ කියන්නේ ආපහු කනස්සලු වෙන්න යනවද? அதாவது மறுபடியும் கவலைப்பட போகிறோமா? මේ දැන් අපි තීරණයක් ගමු. இப்பொழுது ஒரு தீர்மானத்தை எடுப்போம். අපි තීරණයක් ගත්තා කනස්සලු වෙන්න යන්නේ නැහැ කියලා. இப்போ
நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்தோம், இனிமே கவலைப்பட போவதில்லை என்று. එහෙනම් අපි දැන් තීරණයක් ගමු. அப்படி என்றால் இப்போ ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ස්වාමිනී කනස්සලු වෙන්න මට ඕන තරම් කාරණා තියෙනවා. கவலைப்படுவதுக்கு எனக்கு 1000 காரியம் இருக்கு. ස්වාමිනී මං දැන් ටික ටික වයසට යනවා. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாய் வயதுக்கு போகிறேன். ස්වාමිනී කොණ්ඩේ රැවුලා ටික ටික සුදු වෙනවා. இப்போ என்னுடைய தாடி மீசை எல்லாம் வெள்ளையாகுது. ස්වාමිනී හමර රලි වැටෙනවා. இப்போ இந்த தோல் எல்லாம் சுருக்கம் விழுகுது. ඉස්සර දාපු සෙල්ලම් මට දැන් බෑ. இப்போ முந்தி போட்ட விளையாட்டு எல்லாம் இப்போ முடியல. ඒතර සමහරු ගායනා කරනවා කියනවා මෙහෙම. சில பேர் இப்படி சொல்லுவாங்க, ඉස්සර මට සුනිල් අයියා කියලා කිව්වා තමයි අංකල් මට දැන් කියන්නේ තරුණ ගෑනු ළමයි. අපේ අංකල් නෙවෙයි කියන්නේ. මොනවද කියන්නේ ඉස්සර මට සුනිල් අයියා කියලා කිව්වා තමයි. இப்போ முந்தி எனக்கு சுனில் அண்ணேன்னு சொன்னவங்க අංකල් මට දැන් කියන්නේ තරුණ ගෑනු ළමයි. அங்கிள் இப்போ சொல்ற இதாவது தமிழ்ல எப்படியுமே வராது, விட்டுருவோமே. එතකොට අපි එන්න එන්න දාන සෙල්ලම් දැන් බැරි වෙගෙන යනවා. இப்போ போக போக எல்லாமே முடியாம போய்கிட்டு இருக்கு. දැන් අපි වයසට යනවා. இப்ப எங்களுக்கு வயசு போய்கிட்டு இருக்கு. කනස්සල්ල. கவலை. හැබැයි දෙවියන් වහන්සේගේ වචනය මගෙත් එක්ක. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை எங்களோட இருக்கு. ඒක වයසට ගිහිල්ලා තියෙනවද? அது வயதுக்கு போயிருக்கா? ඒක දවසින් දවස තරුණ වෙනවා. அந்த தேவனுடைய வார்த்தை நாளுக்கு நாள் புதிதாக மாறிக்கொண்டிருக்கிறது. ඇයි දන්නවද? ஏன் தெரியுமா? වාක්‍යානෝ කියන්නේ වචනය කියන්නේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ. வார்த்தை என்பது இயேசுவை. එහෙනම් වචනය තුල මට ප්‍රීති වෙන්න පුළුවන් කියන්නේ வார்த்தைக்குள்ளே மனமகிழ்ச்சியா இருக்க முடியும் என்றால் මට යේසුස් වහන්සේ තුල ප්‍රීතිය තියෙනවා කියන එක. எனக்கு இயேசுவுக்குள்ளே மனமகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு என்று. මම වචනය අල්ල ගන්නවා කියන්නේ நான் வார்த்தையை பிடித்துக் கொள்கிறேன் என்றால் මම යේසුස් වහන්සේව අල්ලව ගන්නවා කියන එක. நான் ஆண்டவரை இயேசுவை பிடித்துக் கொள்ளுகிறேன். එහෙමනම් මේ වර්ෂ අවසානයේ அப்படி என்றால் இந்த வருஷத்தினுடைய கடைசி අපි ගන්න තීරණය මොකද්ද? நாம் எடுக்கிற தீர்மானம் என்ன? ස්වාමිනී මෙච්චර කාලයක් මම කනස්සලු වුණා. நான் இவ்வளவு காலமாக நான் கவலைப்பட்டேன். දැන් මම තීරණය කරේ කනස්සලු වීම අතාරින්න. இப்பொழுது நான் தீர்மானிக்கிறேன் இந்த கவலையை விட்டு விடுவேன் என்று. ස්වාමිනී මේ කනස්සලු වීම මට ප්‍රයෝජන නැහැ කියන එක මම දැනගත්තා. இந்த கவலைப்படுவதனால எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன். ස්වාමිනී මට බලාපොරොත්තු වචනය කියන එක මම දැනගත්තා. எனக்கு எதிர்பார்ப்பு உம்முடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டேன். එහෙමනම් ස්වාමිනී මේ වර්ෂයේ අවසානයේ මම වචනය අල්ල ගන්න යනවා. எனவே ஆண்டவரே இந்த வருஷத்திலே நான் உம்முடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளப் போகிறேன். ලබන අවුරුද්දේ මොන දේ සිද්ධ වුණත් வருகிற வருஷத்துல என்ன நடந்தாலும் ස්වාමිනී මම ඔබ වහන්සේගේ වචනය තුල ප්‍රීති වෙන්න යනවා. நான் உம்முடைய வசனத்துக்குள்ளே மனமகிழ்ச்சியா ඇයි இருப்பேன். දන්නවද ස්වාමිනී? ஏன் தெரியுமா? මම ආසයි යේසුස් වහන්සේත් එක්ක ජීවත් වෙන්න. காரணம் எனக்கு வேண்டும் இயேசுவோடு வாழ்வது. මට ඕනේ යේසුස් වහන්සේ මගෙත් එක්ක ඉන්නවා දකින්න. எனக்கு வேண்டும் இயேசு என்னோடு இருப்பதை. යේසුස් වහන්සේ කියන්නේ වචනය. இயேசு என்றால் ඒ வார்த்தையானவர். නිසා ස්වාමිනී මම ඔබ වහන්සේගේ වචනය අල්ල ගන්න යනවා. அதனால உம்முடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளப் ඔබ போகிறேன். වහන්සේගේ වචනය මම අල්ල ගනිද්දී உம்முடைய வார்த்தை பிடித்துக் கொள்ளும் பொழுது ඔබ වහන්සේ මගෙත් එක්ක ඉන්නවා කියලා මට දැනෙන්න යනවා. நீர் என்னோடு இருக்கிறீர் என்பதை எனக்கு உணர முடிகிறது. ස්වාමිනී ඔබ වහන්සේ ඉන්න තැන කොහෙද දුකක්? நீர் இருக்கிற இடத்துல எங்கே கவலை? ස්වාමිනී ඔබ වහන්සේ ඉන්න තැන මට ප්‍රීතිය විතරයි. நீர் இருக்கும் இடத்துல எனக்கு சந்தோஷம் மட்டும்தான். දැන් ඔබට වැටහෙනවද? உங்களுக்கு புரிகிறதா? වචනය කියන්නේ යේසුස් වහන්සේ නම් வார்த்தை என்பது இயேசு என்றால் උන්වහන්සේ සම්පූර්ණ ප්‍රීතිය නම් அவர்தான் முழுமையான சந்தோஷம் අපි என்றால் උන්වහන්සේව අල්ල ගන්න ඕනේ. நாம் அவரை பிடித்துக் கொள்ள வேண்டும். එතකොටයි අපිට සම්පූර්ණ ප්‍රීතිය තියෙන්නේ. அப்பொழுதுதான் எங்களுக்கு முழுமையான சந்தோஷம் இருக்கும். එතකොට මේ වර්ෂය පුරාවට අපි දේවල් වලට දුක් වුණා කියන කට්ටිය පොඩ්ඩක් අතුස්සන්න ඔබන්න. இந்த வருஷம் முழுவதும் நான் நிறைய காரியங்களுக்காக கவலைப்பட்டேன்னு சொல்றவங்க கை හොඳට අත උස්සන්න මම මේ දේවල් වලට දුක් වුණා කියන අය. இந்த காரியங்களுக்காக நான் கவலைப்பட்டேன் அப்படின்னு சொல்றவங்க கை வைத்துங்க. හරි ඒගොල්ලන්ට මම එක දෙයක් කියන්නම්. அவங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். ඒ දුක් වුණ අය அந்த துக்கப்பட்டவங்க කමන්න ඒක මනුස්ස ස්වභාවය. அது ஒரு மனுஷ சுபாவம். මේ වර්ෂය පුරාවට අපි දුක් වුණා. இந்த வருஷம் முழுவதும் கவலைப்பட்டோம். මමත් දේවල් වලට දුක් වුණා. நானும் கவலைப்பட்டேன். හැබැයි දුක කියන්නේ යක්ෂයාගේ දෙයක්. ஆனால் துக்கம் என்பது கவலை என்பது பிசாசுக்குரியது. ප්‍රීතිය කියන්නේ දේව වචනය. சந்தோஷம் என்பது தேவனுடைய வார்த்தை. දේව වචනය කියන්නේ යේසුස් වහන්සේ. தேவனுடைய வார்த்தை என்பது இயேசு. එහෙමනම් ඒ යේසුස් වහන්සේ තුල මම ප්‍රීතියෙන් ජීවත් විය යුතුයි මේ වර්ෂයම. இந்த பிறக்கிற வருஷத்துல இயேசுவோடு நான் வாழ வேண்டும். හැබැයි ඒ වචනය කියන දේ මගෙන් පොඩ්ඩක් ඈත් කරලා வார்த்தை என்பதை என்னை விட்டு கொஞ்சம் அகற்றி මම කනස්සලු වීම නැත්තම් වේදනාවට පත්වීම කියන එක මගේ ජීවිතේ ලං කරගත්තා.
என்னுடைய கவலைப்படுவதை எனக்குள்ளே எடுத்துக்கொண்டு நான் அதை பிடித்துக்கொண்டேன். එමන කනස්සල්ල කියන එක මම ලං කරගත්ත කියන්නේ என்னுடைய கவலையை நான் என் பக்கம் இழுத்து கொண்டேன் என்றால் ප්‍රීතිය කියන වචනය මම පැත්තකින් තිබ්බ කියන එක. சந்தோஷம் என்கின்ற அந்த வார்த்தையை வேறுபுறம் வைத்து விட்டேன் එහෙම என்றால் නැත්නම් ඒ ප්‍රීතිය කියන වචනය වෙනුවට அந்த சந்தோஷம் மனமகிழ்ச்சி என்கின்ற அந்த வார்த்தைக்கு பதிலாக මම කනස්සල්ල කියන එක ලං කරගත්ත කියන එක. அந்த கவலை என்கின்றதை நான் வைத்து இருக்கிறேன். වචනය යේසුස් වහන්සේ නම් வசனம் இயேசு என்றால் ප්‍රීතිය යේසුස් වහන්සේ නම් சந்தோஷம் இயேசு மனமகிழ்ச்சி என்பதே இயேசு என்றால் ඒ යේසුස් වහන්සේ වෙනුවට මම කනගාටු වීම ලං කරගත්තා නම් அந்த இயேசுவுக்கு பதிலாக கவலையை நான் வைத்திருந்தால் යේසුස් වහන්සේ වෙනුවට ක්‍රියා කරන්නේ කවුද? இயேசுவுக்கு பதிலாக வேலை செய்வது யார்? අන්තක්‍රිස්තු. அந்தி கிறிஸ்து. නම් මේ අවුරුද්ද පුරාවට இந்த வருஷம் முழுவதும் අපි සභාව ඇතුලේ ඉඳගෙන நாங்கள் சபையிலே இருந்து கொண்டே අපි දසයෙන් කොටස දීගෙන நாங்க தசமபாகம் கொடுத்து கொண்டு අපි හැම ඉරිදම සභාවට ඇවිත් நாங்க எல்லா ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்து අපි දෙවියන් වහන්සේව ප්‍රශංසා කරගෙන ஆண்டவரை நமஸ்கரித்து අපි අන්තක්‍රිස්තු ලං කරගෙන ඉඳලා තියෙනවා. நாங்க அந்தி கிறிஸ்துவை எங்கள் பக்கம் வைத்து ඒ வைத்தோம். නිසායි මං කිව්වා අපි තීරණයක් ගම කනස්සලු වීම අතාරින්න කියලා. அதனாலே நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். இனிமே நான் இந்த அந்தி கிறிஸ்துவை என் பக்கம் வைத்துக் கொள்ள மாட்டேன், அகற்றுகிறேன். එවනම් අපි කනස්සලු වීම දැන් අතාරියා. அதனாலே நாங்கள் கவலைப்படுவதை விட்டுவிட்டோம். ඒ කියන්නේ අන්තක්‍රිස්තුව අපි අතාරියා. அந்தி கிறிஸ்துவை விட்டுவிட்டோம். දැන් මින් පස්සේ ලබන වර්ෂය අපෙත් එක්ක ඉන්න යන්නේ කවුද? இந்த வருகிற வருஷத்துல எங்களோடு இருக்க போவது யார்? වාක්‍යානෝ வார்த்தையான, එහෙම නැත්නම් වචනය, இல்லாவிட்டால் வார்த்தை, එහෙම නැත්නම් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ. இல்லாவிட்டால் இயேசு. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කියන්නේ කවුද? இயேசு என்றால் யார்? සම්පූර්ණ ප්‍රීතිය. முழுமையான சந்தோஷம். එහෙනම් අපි දෙයක් අල්ලගමු. நாங்கள் ஒரு காரியத்தை பிடித்துக் கொள்வோம். ආය අතාරින්න නැති වෙන්නම අපි අල්ලගමු. அதை கைவிடாமலே இருக்க நாங்கள் කනස්සල්ල අතාරියා ස්වාමිනේ. கவலை விட்டுவிட்டேன் ஆண்டவரே. ලබන වර්ෂය මම ප්‍රීතියෙන් ජීවත් වෙන්න යනවා. வருகிற வருஷம் சந்தோஷமாக අපි நான் තීරණයක් வாழ ඇතුව හැම කෙනෙක්ම නැගී සිටිමු. நாங்கள் ஒரு தீர்மானத்தோடு அப்படியே අපි எழுந்திருப்போம். කියමු ස්වාමිනේ ඔබ වහන්සේගේ වචනය තුලයි මට ප්‍රීතිය තියෙන්නේ. நாங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்குள்ளே சந்தோஷம் ඒ உண்டு. නිසා ස්වාමිනේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ වන්න ඔය වාක්‍යාව මම අල්ලගන්න යනවා. இயேசு கிறிஸ்துவாகிய வார்த்தையான உம்மை நான் பிடித்துக் கொள்ளப் ඒ போகிறேன். වාක්‍යාව තුල මම ප්‍රීති වෙන්න යනවා. அந்த வார்த்தையானவருக்குள்ளே நான் மனமகிழ்ச்சியாய் இருக்க අපි හැම போகிறேன். කෙනෙක්ම දැස්ව සගෙන දෙවියන් වහන්සේට කියමු. நாங்கள் அனைவருமே கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ස්වාමිනේ මම කනගාටු වෙච්ච දේවල් ගැන මට සමා වෙන්න. ஆண்டவரே நான் கவலைப்பட்ட காரியங்களுக்காக என்னை மன்னியும் ஆண்டவரே. ස්වාමිනේ මම ඒ දේ අත්හරින්න තීරණයකට ආවා. அவைகளை எல்லாவற்றையும் விட்டுவிட நான் தீர்மானித்தேன். ස්වාමිනේ මම ඒ දේවල් අත්හැරියා. இப்பொழுது நான் அதை விட்டுவிட்டேன். ආයේ කනගාටුව කියන අන්තක්‍රිස්තු මම ලං කරගන්න යන්නේ. அந்த கவலை என்னும் அந்தி கிறிஸ்துவை என் பக்கம் வைத்துக் கொள்ள மாட்டேன் ஆண்டவரே. සම්පූර්ණ ප්‍රීතිය වන්න ඔබ වහන්සේ වෙනුවට ஆண்டவரே முழுமையான சந்தோஷமாகிய உண்மை, ඒ කනස්සල්ල කියන ඔය අන්තක්‍රිස්තුව මම මේ මොහොතේ පටන් අත්හැරලා දානවා. அந்த கவலை என்கின்ற அந்தி கிறிஸ்துவை என்னை விட்டு நான் அகற்றுகிறேன் ඒ ஆண்டவரே. අන්තක්‍රිස්තුට ඒ යේසුස් වහන්සේ වෙනුවට තියාගන්න දෙයට ආයේ මගේ ජීවිතේ ඉඩක් නැහැ. அந்தி கிறிஸ்துவுக்கு என்னுடைய வாழ்க்கையில இடம் இல்லை ஆண்டவரே. ස්වාමිනේ ඔබ වහන්සේ වෙනුවට මින් පස්සේ මගේ ජීවිතේ කිසිම දෙයක් තියෙන්න යන්නේ නැහැ. ஆண்டவரே உம்மை தவிர என்னுடைய வாழ்க்கையில வேற எதுவுமே இருக்க போவதில்லை. එහෙමනම් මගේ ජීවිතය ප්‍රීතියෙන් පිරෙන්න යනවා. அப்படி என்றால் என்னுடைய உள்ளம் சந்தோஷத்தினால் நிறைய போகிறது. ලබන වර්ෂයේ මොනවා වුණත් මම ප්‍රීතියෙන් ගත කරන්න යනවා. வருகிற வருஷத்துல எனக்கு என்ன நடந்தாலும் நான் சந்தோஷமா இருக்க போகிறேன். ඒ කියනවා නම් මං කනස්සලු වෙන දේවල් සපයන්න ඔබ වහන්සේ යහපත් වූ දෙවියන් වහන්සේ වෙන්නවා. நான் கவலைப்படுகிற காரியங்களை கொடுப்பதற்கு நீர் வல்லவராய் இருக்கிறீர் ඒ නිසා ஆண்டவரே. මං කිසිම දෙයකට කනස්සලු වෙන්න අවශ්‍ය அதனால எதை குறித்தும் நான் கவலைப்பட போவதில்லை. මගේ එකම බලාපොරොත්තුව ඔබ වහන්සේ. என்னுடைய எல்லா எதிர்பார்ப்பும் நீர் මගේ மாத்திரம். ප්‍රීතිය ඔබ වහන්සේ. என்னுடைய சந்தோஷம் நீர் මගේ மட்டும்தான். ප්‍රීතිය වචනය තුලයි රඳා පවතින්නේ. என்னுடைய சந்தோஷம் வசனத்துக்குள்ளே. මම සම්පූර්ණ වූ ප්‍රීතිය වන්නා වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ වැළඳ ගන්නවා. சம்பூர்ண சந்தோஷமாகிய இயேசுவை பிடித்துக் கொள்கிறேன். ඒ හැම කෙනෙක්ම நாங்கள் எல்லாரும் මේ තීරණ ඇතුව දෙවියන් වහන්සේ ඉදිරියේ කියමු. இந்த தீர்மானத்தோடு நாங்கள் ஆண்டவரிடத்தில் ස්වාමිනේ මම ඔබ වහන්සේව අල්ල ගන්නවා. நான் உம்மை பிடித்துக் கொள்கிறேன். ස්වාමිනේ මට වචනය කියන ප්‍රීතිය අල්ල ගන්න උදව් කරන්න. ஆண்டவர் உங்களுடைய வசனத்தை பிடித்துக்கொள்ள, உங்களுடைய சந்தோஷத்தை பிடித்துக்கொள்ள எனக்கு கிருபை செய்யுங்க. මට මේ අවුරුද්ද ඉවර වෙද්දි බයිබලයේ සම්පූර්ණ කියලා ඉවර වෙන්න බැරි වෙන්න ඇති. ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும் வேதத்தை வாசிக்க முடியாமல் இருந்திருக்கலாம். හැබැයි මං දැන් තීරණයක් ගන්නවා. ஆனால் நான் இப்பொழுது මොකද தீர்மானிக்கிறேன், ඔබ වහන්සේගේ ආඥා තුල මට ප්‍රීතිය තියෙනවා. உங்களுடைய கற்பனைகளுக்குள்ளே மனமகிழ்ச்சி உண்டு என்று. ඒ නිසා ලබන අවුරුද්දේ එක සැරයක් හරි මම බයිබලයේ කියලා හමාර කරනවා. வருகிற வருஷத்திலே நான் ஒரு முறை சரி
அந்த வேதத்தை முழுமையாக வாசித்து முடிக்க போகிறேன். ඒ සම්පූර්ණ ප්‍රීතිය වන්නා වූ යේසුස් වහන්සේ වැළඳ ගන්න. அந்த சம்பூர்ண சந்தோஷமாகி இயேசுவை பிடித்துக் கொள்ள අපි போகிறோம். හැම කෙනෙක්ම මේ තීරණේ ඉන්න මොහොතේ நாங்கள் எல்லாரும் இந்த தீர்மானத்தில் இருக்கிற பொழுது